அகஸ்தியருடைய ரிஷியிலே பிறந்து இப்படிப்பட்ட தீய புத்தி உனக்கு ஏன் வந்தது? உன்னுடைய மனைவியினிடத்தில் அன்பை செலுத்த விட்டு மாற்றான் மனைவியினிடத்தில் எதற்கு அன்பு செலுத்துகிறாய்? என்னெல்லாம் நிறைய உபதேசித்தாளே தவிர நான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து அந்த ராவணன் அழிந்து போக கடவுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாள்னா, பதிவிரதையான சீதை சொல்லி இருந்தால் அடுத்த க்ஷணம் அது நடந்தே இருக்கும். ஆனால் அப்படி சொல்லாமல் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தாமல் இருந்தாள் அல்லவா? எதற்காகன்னா, இந்த ராவணனை எப்படியாவது உபதேசம் பண்ணி திருத்தி அவனை ராமனிடத்துல சேர்த்து விடலாம் என்பதற்காகத்தான் இவள் இசைந்து சென்றாளாம். அப்படி இசைந்து சென்ற சீதையினுடைய பெருமையே இந்த ராமாயணம் முழுக்க பேசுகிறது என்று தெரிவிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட சீதா பிராட்டி இப்ப சிறையில் இருக்க, அந்த சமயத்துல இப்ப யார் வந்து உதவி புரிந்தார்னா, சுந்தரனான திருவடி ஆஞ்சநேயன். அவர்தான் அந்த சீதா பிராட்டின் இடத்துல ராமனிடனுடைய தூதனாக சென்று ராமபிரானுடைய செய்தியெல்லாம் எடுத்து தெரிவித்தார். இப்படி ஒரு சீதை சிறை இருக்கிறாள், ராமன் தவித்து கொண்டிருக்கிறான். ராமனுடைய அந்த துக்கம், ராமனுடைய அந்த தேடல், அவன் இன்னும் சீதையைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் எங்கிருக்கிறாருங்கிற அந்த செய்தி தான் தெரியாமல் அவன் தவித்து கொண்டிருக்கிறான். தெரிந்தால் அடுத்த க்ஷணமே வந்து ரட்சித்து விடுவான் என்ற இந்த செய்தியை ஒரு தூதனான ஹனுமான் கொண்டு போய் தெரிவிக்கிறாரா? இது ஏதோ கதையாக அமைந்திருந்தாலும் இதுல ஆழ்ந்த தத்துவ பொருள் அமைந்திருக்கிறதா. என்ன தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும்னா, இப்ப சிறை இருப்பவள் சீதையா, அவள் ஒரு ஜீவாத்மா. நாம எல்லாருமே ஒவ்வொரு ஆத்மா. பிராட்டியான சீதா பிராட்டி மகாலட்சுமி தாயாரும் ஒரு ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மா சிறையில் இருக்கிறாள்னா நாமெல்லாம் இப்ப சிறைப்பட்டு கிடக்கிறோம். அதைத்தான் வேதாந்தாச்சாரியர் அற்புதமா அந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். தர்போதக்ர தசேந்திரியானன நக்தம் சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே தீனாம் தசாம் ஆஸ்திதா. சமுத்திரத்துக்கு நடுவுல லங்கை இருக்கா, சுத்தி சமுத்திரம் சூழ்ந்திருக்கிறது, நடுவே லங்கை. அந்த லங்கைக்குள்ள ராவணன் ஒரு வனத்துக்குள்ள சீதைய சிறை வைத்திருக்கிறான். ராவணன் 10 தலைகளோடு இருக்கிறான். தான் ஒரு ஜீவாத்மா 10 தலைகளை வைத்துக்கொண்டு 700 ராட்சசிகளை வைத்துக்கொண்டு ஹிம்ச பண்ணி எப்படியாவது என் வசமாக நீ ஆக வேண்டும், சீதையை தன் வசமாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறையிலே அடைத்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறான். தானே வந்து வந்து பேசி எப்படியாவது சீதையினுடைய மனசை மாற்ற முடியுமா என்னும் முயற்சித்தான். அது மட்டும் அல்லாது 700 அரக்கிகள் ராட்சசிகளை வைத்து தர்சனம் பர்சனம் அப்படின்னா அடித்து துன்புறுத்துவது, மிரட்டி வசவு பாடி நிறைய தகாத தாழ்ந்த சொற்களை பேசி வெய்து அவளை எப்படியாவது மனது கலங்கடிக்க செய்து, சரி வேற கதியே இல்லை, ராவணனுக்கு இசைந்து அவனோடு சேர்ந்திருந்தால்தான் வாழ முடியும் என்று அவளுடைய மனதை மாற்றுவதற்கு இப்படியெல்லாம் பல அரக்கிகளை வைத்து நிறைய கடும் பாஷணம், கடுமையான சொற்களை பேச வைத்தான். அப்ப 700 ராட்சசிகளை வைத்து அந்த சீதை என்கிற ஒரு ஜீவாத்மாவை எவ்வளவு துன்புறுத்தினான் ராவணன். இதே போலத்தான் இப்ப நாமெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். சம்சாரமாகிற பெருங்கடல், அங்க வெறும் உப்பு கடலுக்கு நடுவுல லங்கை இருக்கு. வெறும் ஜலம் நீரால அமைக்கப்பட்ட கடல், கடலுக்கு நடுவுல லங்கைங்கிற பிரதேசம் இருக்கிறது. நாமோ கண்ணுக்கே தெரியாத சமுத்திரமாகிற சம்சாரமாகிற சமுத்திரத்திலே விழுந்து நோவுபட்டு கிடக்கிறோம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்திய நிஸ்தரந்தி மணீக்ஷினஹா என்று பிரம்மா அவரே இந்த சம்சாரத்தை பார்த்து பயந்து தெரிவிக்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்ன ஒரு ஸ்தோத்திரம், அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். சம்சார சாகரம் கோரம், இந்த சம்சாரமாகிற சாகரம் இருக்கிறதே மிகுந்த கோரமா இருக்கு. எது முடிவு எது ஆரம்பம், என்று தொடங்கியது என்று முடிய போகிறதுன்னே தெரியவில்லையாம். ஏன்னா அந்த அளவுக்கு மாறி மாறி பல பிறப்புகளை எடுக்கிறோம். இந்த உடலே நாம்னு பிரமித்து போயிருக்கிறோம். ஒரு இரும்பு துண்டு இருக்கிறது, பக்கத்துல காந்தம், காந்தம் அது இரும்பை இழுக்குமா? அந்த காந்தத்துக்கு பக்கத்துல இந்த இரும்பை வைத்தால் சட்டென்று இழுத்துக்கொள்ளும், ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். இப்படி சேர்ந்து ஒரு பல வருடங்கள் ஆயிடுத்து, ஒரு 50-100 வருஷங்கள் ஆயிடுத்துன்னா இந்த இரும்பு அது என்ன தன்மையாக மாறிவிடும்னா அதுவும் காந்தத்தை போலவே மாறிவிடும். இப்ப அந்த இரும்பை தனியா காந்தத்திலிருந்து பிரித்து அப்படி வைத்திருந்தாலும் மற்ற இரும்பு பொருள்களை இந்த இரும்பு பொருளே தன்னிடத்துல இழுக்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அந்த காந்த தன்மை, கவரக்கூடிய அந்த தன்மை இந்த இரும்புக்கே வந்துடும். இது இயற்கையில இரும்பு தான், ஆனால் இந்த காந்தத்தோடு ஒரு 50-100 வருஷம் சேர்ந்தே இருந்ததுனால தான் இரும்புங்கிறதையே மறந்து தானும் ஒரு காந்தம் தான் என்றே அந்த அளவுக்கு அதனுடைய தன்மை மாறி அடுத்த இரும்பு பொருளை தன்னிடத்துல ஈர்க்கு, தன்னிடத்துல வசப்படுத்தும்படியான ஒரு தன்மை இதற்கே வந்து விடுகிறது.
இதே போல இதே உதாரணத்தை வைத்து நம்ம பார்த்தால் ஜீவாத்மா ஞானமே வடிவானவன். இந்த பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டவனே கிடையாது, பெரிய உருவம் கிடையாது, ரொம்ப நுண்ணியதான உருவம். பகவானுக்கே அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா தொடர்ந்து கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அடுத்து 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 அடுத்துன்னு பல உடல்கள். இப்ப நாம ஒரு பிறவி இப்ப எடுத்திருக்கிறோம். இதற்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் கடந்தனா யாரோ சுமாரா சொல்லுவது உண்டு, 7 பிறவிகளை கடந்திருக்கிறோம். 7 இல்ல 8 இல்ல 700 இல்ல 7 கோடி பிறவிகளை நாம தாண்டியாச்சு. எத்தனையோ பிறவிகளை எடுத்து விட்டோம். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு உடலோடு இந்த ஜீவாத்மா தொடர்ந்து அந்த தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. எதை போல ஒரு 100 வருஷம் காந்தத்தோடு இரும்பு விட்டு பிரியாமல் எப்படி சேர்ந்திருந்ததோ அத மாதிரி இதற்கு முன்னாடி வேறு உடல், அதற்கு முன்னாடி வேறு உடல் என்று தொடர்ந்து ஏதோ ஒரு உடலோடையே இந்த ஜீவாத்மா தொடர்பில இருப்பதினாலே ஜீவாத்மா தன்னுடையதான இயற்கை தன்மையை மறந்து தானும் உடல்தான் என்று பிரமித்து உடலுக்கு எது சுகம் கொடுக்குமோ அதிலேயே நாட்டம். அதை எப்படி மேல மேல வளர்த்து கொள்வது? இந்த சுகத்தை தடுப்பவர்கள் யாரோ அவர்களிடத்துல வெறுப்பு, கோபம், அவர்களையெல்லாம் எப்படி நீக்குவது? எப்படி அவர்களுக்கெல்லாம் ஹிம்சை கொடுப்பது? எனக்குத்தான் சுகம், எனக்குத்தான் ஆனந்தம் என்று இப்படியே பிரமித்து பிரமித்து நாமும் இந்த உடலுக்குள்ளேயே சிக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரம்ங்கிறது தான் பலவிதமா இருக்கு. உறவுக்காரர்கள் மூலமாக இருக்கிறது, நமக்கே பலவிதமான விருப்பங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் பலவிதமா இருக்கா? இது என்று தொடங்கியதுன்னா அதுதான் தெரியல. என்னைக்கு நாம பிறக்க ஆரம்பித்தோம் என்ற கேள்வி கேட்டால் அதற்கு பதிலே கிடையாது. அனாதி என்றுதான் பதில் தெரிவிப்பார்கள். ஆதினா தொடக்கம், அனாதினா இது என்றோ ஒரு நாள் தொடங்கியது என்றே கிடையாது. அப்போ தொடக்கமே இல்லாமல் இந்த சமுத்திரமானது நம்மை அப்படியே தொட்டு கொண்டு இன்னும் விடாமல் நம்மோடு சேர்ந்திருக்கிறதா? இந்த சம்சாரத்துக்குள்ளே ஒரு உடல்னு எடுத்து சிறைப்பட்டிருக்கிறோம். சம்சாரம்ங்கிறது பல பல உடல்கள்னு வைத்துக் கொள்வோம். அதுல இப்ப நாம ஒரு உடல்ல சிக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சம்சாரமாகிற சாகரத்துக்குள்ளே அழுந்தி இருக்கிறோம். எப்படி சீதையானவள் அசோகவனம் என்ற ஒரு காடு, அதற்குள்ளே ஒரு வனத்துக்குள்ளே ஒரு மரத்துக்கடியில தானே சிறை இருந்தாள். நாமும் இந்த உடலுக்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கிறோம். இந்த உடலை காட்டிலும் நாம் வேறுன்னு எங்கேயான சிந்திக்கிறோமா? சிந்திப்பதே இல்லையே. அப்ப உடலுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிறோம். அதற்கடுத்து 10 தலை ராவணன்னு பார்த்தோமே, நமக்கு அந்த மாதிரி 10 தலை இல்லையேன்னா நமக்கு 10 தலை வேண்டாம். 10 இந்திரியங்கள் இருக்கிறதே, கண், மூக்கு, காது, நாக்கு, தோல், 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அப்புறம் கைகள், கால்கள், பேசக்கூடிய வாய், மல ஜலங்களை கழிக்கக்கூடிய துவாரங்கள், இப்படி 5 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அறிவை பெறுவதற்கு 5 புலன்கள், செயல்பாடு நிறைய செயல்களை செய்வதற்கு 5 புலன்கள் என்று 10 புலன்கள், மேல மனசு என்று ஒரு இந்திரியம் இருக்கிறது. அப்போ 11 இந்திரியங்கள் நம்மை ஒரு பாடுபடுத்துறது. 10 தலையோடு ராவணனாகிற ஜீவாத்மா எப்படி சீதையை என் வசமாக ஆக வேண்டும், நீ எனக்கு அடங்கி என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நடக்கணும்னு அப்படி அந்த ராவணன் மிரட்டினானோ அதே மாதிரிதான் இந்த இந்திரியங்கள் நம்மை மிரட்டுகிறது. கண் போன வழியிலேயே தான் இந்த ஜீவாத்மா போகணும். கண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே பார்க்கணும், நாக்குக்கு எது பிடித்ததோ அதையே சாப்பிடணும் என்று இந்த இந்திரியங்களுக்கே வசப்பட்டவனாக இந்த ஜீவாத்மா ஆகணும்னு நாம அதன் வழியிலேயே போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் தன் வசமாகவே நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று நம்மாழ்வார் தெரிவித்தார். ஆக்கையின் வழி உழல்வேன், உடலை கொடுத்தது. இந்த உடலை விட்டு மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்காமல் வைகுந்தத்தை அடையணுங்கிறதுக்காக பெருமாள் கொடுத்தார். பொருளென் இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் ஷடகோபன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். நிச்சயம் இந்த தடவை பிறவியில நிச்சயம் காரியகரமாகும், பயனுள்ளதாக ஆகும். இந்த பிறவியை இந்த ஜீவாத்மா இத்தோடு முடித்துக் கொள்ளுவான் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு தான் கொடுக்கிறார். ஆனா நாம அந்த நம்பிக்கையை பாழ்படுத்தி உடலின் வழியாகவே சென்று கொண்டிருக்கிறோமா? அது ஆழ்வாரே ஆக்களின் வழி உழல்வேன்னு தெரிவித்தார். அப்ப உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள், புலன்கள், அதுவே நம்மை ஆட்சி புரிகிறது. ராவணன மாதிரி இந்த இந்திரியங்கள், மனசு இதெல்லாம் சேர்ந்து நம்மை துக்கப்படுத்துகிறது. அங்க 700 ராட்சசிகள் இருந்தார்களேன்னா நமக்கு இங்க 700 உற்றார்கள் உறவினர்கள் இருக்கிறார்களே. சுத்தி நமக்கு இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள்லாம் நம்ம ஏதானும் கொஞ்சம் நல்ல வழிக்கு போகிற மாதிரி இருந்தாலும் உடனே அருகே வந்து, என்ன இதெல்லாம் இப்ப போகிறதா? சின்ன வயசுல கோவிலுக்கு போகலான்னு போனா, இந்த வயசுலயே கோவிலுக்கு போகணுமா? இப்பவெல்லாம் போக வேண்டாம்னா படிக்கணும், படிக்க வேண்டிய வயசுல படிப்பை விட்டுட்டு கோவில் கோலம்னு சுத்தின்னு இருந்தா அப்புறம் பின்னாடி படிக்க முடியுமா? என்று தட்டி
அந்த படிப்பு பக்கத்திலேயே தான் கவனம் இருக்கணும்னு அடக்கி வைத்து விடுவார்களாம். சரி, படிப்பு முடிந்தது, கல்லூரிக்கு போகிற சமயத்துல இப்ப கொஞ்சம் கோவிலுக்கு போகலாம், உபன்யாசம் கேட்கலாம், தர்மத்துல ஈடுபடலாமான்னா இப்ப போய் தர்மமாவது, அதாவது இந்த பேச்சே வரக்கூடாது. கல்லூரியில நன்னா படித்து உயர்ந்த பதவி, அந்த பதவிக்கு போகிறது தான் இப்ப குறிக்கோளா இருக்கணுமே தவிர கோவில் தர்மத்துக்கு பக்கத்தெல்லாம் வரக்கூடாதுன்னு மறுபடியும் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் சொல்லி அடக்கி வச்சிடுவா. சரி, கல்லூரியும் முடிச்சாச்சு, உத்தியோகமும் கிடைச்சாச்சு, ஆச்சு ஒரு 2-10 வருஷம் அப்படி சம்பாதிச்சோம், இனிமேலாவது கோவிலுக்கு போகலாமான்னா இப்ப போய் கோவிலுக்கு போறதா? பதவி உயர்வு வேண்டாமா? ஒரே பதவி ஒரே இடத்துல எவ்வளவு நாள் இருக்கிறது? இதற்கடுத்து இதற்கடுத்து இதற்கடுத்துன்னு அந்த அலுவலகத்திலேயே இன்னும் உயர்ந்த அந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய பதவி எங்க இருக்கோ அவ்வளவு தூரம் போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகளை பெறணும், சொத்து சேர்க்கணும், அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி போடணும். இதெல்லாம் விட்டுட்டு கோயில் குளம் தர்மம்ங்கிறது இப்பெல்லாம் ஈடுபடக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்பையும் தடுத்துடுவாளாம். சரி, எல்லாம் முடிஞ்சது, குழந்தைகளையும் பெத்தாச்சு, அவர்களையும் வளர்த்தாச்சு அப்படின்னா அடுத்து அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரன் பேத்தி எடுக்கணும், அவர்களுக்கு வேண்டியதை சொல்லித்தரணும். இப்படின்னு அதுலயே புத்தி போகுமா? எப்பதான் அப்புறம் கோவிலுக்கு போறது, எப்பதான் தர்மத்துல ஈடுபடுவது? அதற்கு வழியே இல்லாமல் இப்படி நமக்கு வேண்டியவர்கள்னு பெயர் வைத்து கொண்டு நம்மையே கெடுத்து வெறும் உடலுக்குள்ளேயே நம்மை சிறைப்படுத்தி இதை தாண்டி வெளியில சிந்திக்க முடியாதபடி யார் செய்கிறார்களோ அவர்கள் தானே அந்த உறவினர்களும் உற்றார்களும். அப்ப கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப இப்படிப்பட்ட உறவினர்களாலே நமக்கு எந்த நன்மையும் இல்லை. இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்னா மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்துல கட்டுப்படுவதற்குத்தான் உதவி புரிகிறார்களே தவிர இதை விட்டு விலக வேண்டும் என்றால் இவர்கள் யாரும் நமக்கு துணையாக இல்லை. அப்ப 700 ராட்சசிகள் ராவணன் சொன்னபடி நீ நடக்கலையா, இல்லைன்னா உன்னை விட்டேனா பாருன்னு மிரட்டுகிறார்களா? அதே மாதிரித்தான் நமக்கு உற்றார்களும் உறவினர்களும். நீ என்ன இப்படி தனியா போறது, நாங்கெல்லாம் இந்த வழியில போகிறச்ச நீ மட்டும் தனியா போகலாமா, எங்கள் வழிதான் வர வேண்டும்னு அப்படி இழுக்கிறார்கள். அப்ப இப்படி உற்றார்கள் உறவினர்களையே அரக்கிகளாக கொள்ளலாம், ராட்சசிகளாக கொள்ளலாம். இப்படி சிறைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஜீவாத்மாவான நாம். சீதை எப்படி அங்கு சிறைப்பட்டாலோ அத மாதிரி நாம சிறைப்பட்டிருக்கிறோம். சீதைக்காவது ராமன் தான் தனக்கு நாதன், அவர்தான் தனக்கு பிராணபூதன், அந்த ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுங்கிற அறிவு நல்ல தெளிவா இருந்தது. ஆனால் நமக்கு அந்த அறிவும் இல்லாமல் அதுவும் மழுங்கி போனது. அந்த நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம். இப்ப நமக்கு உணர்த்த வேண்டுமே. இப்ப திருவடி ஹனுமான் ராமனுக்கு தூதனாக சென்று தான் சீதையினிடத்துல நான் ராமனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், ராமனுடைய திருவடி போன்றவன், அவனுடைய சம்பந்தத்தை பெற்றவன் என்று இந்த சீதைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு கவலை வேண்டாம், இன்னும் உமக்கு ராமர் உம்மையே நினைத்து கொண்டிருக்கிறார், உம்மை கைவிடவில்லை, நிச்சயம் வருவார், ரட்சிப்பார், இந்த துக்கத்திலிருந்து உம்மை மீட்டு ரட்சிப்பார்னு எடுத்து கூறினாரா? இதை போலதான் ஒரு ஆச்சாரியன் நமக்கு செய்கிறாராம். அதத்தான் ஹனுமத் சமேத குருனா, ஹனுமான் என்பவர் ஒரு குரு ஆச்சாரியனாக இருந்து ஒரு ஜீவாத்மாவை ரட்சித்திருக்கிறார். சீதை என்னும் ஜீவாத்மாவை கலங்க வேண்டாம், ராமனுடைய சொத்து நீர், நீர் எதுக்கு கலங்கணும், உம்மக்காகவே ராமன் காத்து கொண்டிருக்கிறார், நீர் எங்க இருக்கிறீர் என்ன செய்கிறீருங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். தெரிந்தால் அடுத்த க்ஷணம் இவ்விடத்துல அத்தனை ராவணன் முதலான அரக்கர்களையும் முடித்து இந்த சிறையெல்லாம் விடுவித்து உம்மை அழகா அவர் மீண்டும் சேர்த்து கொண்டு விடுவார், கவலை வேண்டாம் என்று எடுத்து கூறினாரா? அப்ப திருவடி என்ன சொன்னார்? கவலை வேண்டாம், ராமருடைய தொடர்பு உம்மிடத்துல இன்னும் இருக்கிறது, அதை நீர் தெளிந்து கொண்டு கொஞ்சம் தைரியமாக இரும், நிச்சயம் ராமர் வருவார், ரட்சிப்பார்னு சொன்னாரோ. அதே மாதிரிதான் ஆச்சாரியன் நமக்கு என்ன செய்கிறார்னா, ஜீவாத்மாவே நீ யாருன்னே பிரமித்து போயிருக்கிறாய், நீ பரமாத்மாவினுடைய சொத்து, அந்த பரமாத்மா உனக்காகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு சொல்லி புரிய வைத்து பரமாத்மாவினிடத்துல நம்ம ஈடுபடுத்துகிறார். பரமாத்மாவை கை கொள்ளுவாருங்கிற அளவிற்கு நம்மை மெருகுபடுத்துறார். முதல்ல நாம எதுவும் தெரியாத கூழாங்கல்லு போல இருக்கும், நம்மளை தட்டி கொட்டி அருகே வரவழைத்து, அப்பேற்பட்ட பெரிய ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி சாமானிய ஜனங்கள் எல்லாம் பக்கத்துல சேர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்திற்கு நம்ம எல்லாம் எதற்கு அவர்கள் அருகே அழைத்து கொண்டு நம்மால் அவர்களுக்கு என்ன பயன்? அவர்கள் வேண்டிய பயனை அவர்களுடைய பெரியோர்களிடத்திலிருந்தே அவர்கள் பெற்று விடுவார்கள். மேற்கொண்டு எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு, எத்தனையோ உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கார்கள், அவர்களோடு அவர்களுக்கு சேர்த்து இருக்க வேண்டுமே தவிர தாழ்ந்த நம் போன்றவர்களோடு ஆச்சாரியர்களுக்கு என்ன பயன்? ஆனாலும் நம்மிடத்துல கருணையோடு இந்த ஜீவாத்மாவும் உஜ்ஜீவனம் பெற வேண்டும், இவனும் பெருமானுடைய சொத்து தானே என்று தாழ்ந்தவர்களிடத்திலையும் ஆச்சாரியர் இறங்கி வருகிறார்.
அவனை தன்னிடத்துல சேர்த்து கொண்டு அவ்வப்பொழுது அவனுக்கு சின்ன சின்னதா விஷயங்களை எடுத்து சொல்லி அப்படி தட்டி 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 தங்கத்தை அந்த பொற்கொல்லனானவன் அடித்து அடித்து அதை எப்படி மெருகேத்துவானோ அதே மாதிரி உரைக்கல்லுல போட்டு உரைத்தால் அது பளபளன்ற அந்த வெளிச்சம், அதற்கு பிரகாசம் எப்படி அது பெருகுகிறதோ அதே மாதிரி ஒரு ஜீவாத்மாவினிடத்துல சொல்லி 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 வேண்டிய குணங்களை வளர்த்து அப்படியே பரமாத்மாவே ஆனந்தத்தோடு இவனை விட்டு நம்மால பிரிந்திருக்க முடியாதுங்கிற அளவிற்கு அப்படி குணங்களை வளர்த்து விடுகிறாராம். அதை போலத்தான் ஹனுமான் இருந்தார். அதை போல நமக்கும் ஒரு ஆச்சாரியன் வந்து பரமாத்மாவினுடைய சொத்து நீர்னு சொல்லி நம்மை அந்த அளவுக்கு உஜ்ஜீவனம் அடையும்படி செய்கிறார். இறுதியில பரமாத்மாவை வந்து கை கொள்ளுகிறார். மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். யாரொருவன் மாமுனிகளுடைய திருவடிகளுடைய அந்த பாதுகைகளுடைய சம்பந்தத்தை பெற்றானோ அவனுக்கு வைகுந்தத்துல இருக்கக்கூடிய அமானவர்கள், அவர்கள் தான் அந்த விரஜா நதியில நம்மை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாண்டுவிக்கும் பொழுது வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார்களாம். பெருமானுடைய கிங்கரர்கள், கைங்கரியபரர்கள். இந்த ஜீவாத்மா இங்கிருந்து முக்தி பெறுகிறான்னா பல இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வழிநெடுக்கிலும் இருந்து நம்மை வரவேற்பர்களாம். அது முடிந்து அக்கறைக்கு போனால் அங்க விரஜாங்கிற நதி இருக்கும். அதுதான் நடுவுல இருக்கு. நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் நடுவுல பாய்வது விரஜைங்கிற அந்த நதி. அந்த நதியை தாண்டணுமா? தாண்டுவதற்கு நம்மால முடியுமா? அந்த விரஜைங்கிற நதியை நம்மால தாண்ட முடியாது. அப்ப அமானவன் என்று அவ்விடத்துல ஒரு நித்யசூரியனுடைய அந்த ஒரு இவர் கைங்கரியபரர் அவர் வந்து நம்மை கைப்பிடித்து அக்கறையில கொண்டு போய் விடுவார். அவர் நான் முந்தின்னு வருவாராம். எனக்கு இந்த கைங்கரியம் கிடைக்கணும், இந்த ஜீவாத்மாவை இங்கிருந்து அங்க ஏழை பண்ணி கொண்டு போவதற்கு எனக்கு கைங்கரியம் வேண்டும்னு விருப்பத்தோடு வருவாராம். அந்த அளவுக்கு விருப்பத்தை வளர்த்து கொடுக்கிறார் ஒரு ஆச்சாரியன் என்பதைத்தான் திருவடி ஹனுமான் செய்தார். அதைத்தான் நேற்றைய தினம் அனுபவித்தோம். அங்குல்ய பிரதானம், ராமனுடைய கணையாழி மோதிரத்தை கொடுத்து சம்பந்தத்தை உணர்த்தினார். நீர் ராமருடைய சொத்து, ராமர் உண்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நீரும் அவரைத்தான் எதிர்பார்க்கிறீர், நிச்சயம் வருவார்னு தெரிவித்தார். அதே மாதிரி ஆச்சாரியன் என்ன செய்கிறார்? நமக்கு திருவாழி திருச்சங்கு என்கிற அந்த சங்க சக்கர லாஞ்சனத்தை செய்து நீ பெருமானுடைய சொத்து என்பதை மறக்காதே என்று நமக்கு அடையாளப்படுத்துகிறாராம். ராம நாமாங்கிதமான மோதிரத்தை சீதைக்கு கொடுத்தார் ஹனுமன். அத மாதிரி சங்க சக்கர பொறிகளை தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்னு குடிகுடியாட் செய்கின்றோன்னு பெரியாழ்வார் தெரிவித்தா போலே நமக்கு தோள்களிலே சங்க சக்கர முத்திரைகளை பொறித்து ஒன்னும் கவலை வேண்டாம், பெருமானுடைய சொத்து நீ, உன்னை நிச்சயம் பெருமாள் ரட்சிப்பார், இத்தோடு இந்த சம்சாரமாகிற கோரம், இந்த கஷ்டமெல்லாம் உன்னை நீங்கும் என்று ஆச்சாரியன் உபதேசிக்கிறார். அப்படி திருவடி ஹனுமான் அந்த சீதையினிடத்துல போய் தெரிவித்தார். இதுதான் தத்துவார்த்தம். மேம்போக்கா பார்த்தா ஏதோ கதையாக இருக்கிறது. ஆனா கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்ன என்றால், நாம் எல்லோரும் இந்த சம்சாரத்துல சிக்கி கொண்டிருக்கிறோம், சிறை இருக்கிறோம், இந்திரியங்கள் நம்மை ஒரு பாடுபடுத்துகிறது. இதிலிருந்து நம்மை ஆச்சாரியன் மீழ்விக்கிறான், பரமாத்மாவினிடத்திலேயே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறான் என்பதுதான் திருவடி ஹனுமான் செய்த அந்த கைங்கரியத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய விஷயம் என்று ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அப்படி சீதையினிடத்துல கொண்டு போய் கொடுத்த உடனே அவளுக்கு பேரானந்தம், பெரிய மகிழ்ச்சி. அவள் கேட்கிறாள், என்னமா இந்த சமாகமம் ஏற்பட்டது? வானராணாம்ச நராணாம்ச கதமாசீத் சமாகமஹா. ராமன் உயர்ந்த க்ஷத்ரிய குல அரசன், இக்ஷ்வாகு குலத்துல உதித்தவன். அவன் போய் எப்படி இந்த வானரங்களோடு ஒரு சேர்க்கை பண்ணி கொண்டான்னு தெரியலையே. நாம் கூட நடந்து போயின்னு இருக்கோம், திடீர்னு குரங்குகள் கூட்டமா வந்ததுன்னா அதனிடத்துல போய் பேசுவோமா? அதனிடத்துல ஏதானோ கை காட்டி அதையெல்லாம் வரவேற்று அதுக்கு வேண்டி அதெல்லாம் கொடுப்போமா? எதுவும் செய்ய மாட்டோமே. சாதாரண மனுஷரா இருக்கிற நாமே குரங்கை கண்டால் அப்புறம் போகிறோம். ஆனால் எப்படி இக்ஷ்வாகு குல மன்னனான ராமன் அவன் இந்த இத்தனை வானரங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறான்னு இது ஒன்றும் புரியவில்லையே என்ன கேட்கிற மாதிரி இந்த கேள்வி அமைந்திருக்கும். ஆனா சீதைக்கு தெரியாதா ராமன் எப்பேற்பட்டவன்? அவன் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதற்கு வேண்டிய மதிப்பை கொடுத்து தன்னிடத்துல சேர்த்து கொள்ளுவான். இவர் தான் வரணும், இவர் வரக்கூடாதுங்கிற வேறுபாடே அவர் பார்க்க மாட்டார். அப்ப ஏன் இந்த கேள்வி கேட்டார்னா, அது ஒன்றும் இல்லை, நடுவுல தான் இருக்கவில்லையேங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. ராமனை யாராவது பற்ற வேண்டும் என்றால் சீதையை முன்னிட்டு கொண்டுதானே போகணும். மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு பெருமான் இடத்துல போனால்தான் பெருமான் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார், அங்கீகரிப்பார், நமக்கு அருள் பொழிவார். இப்ப சீதை பிரிந்த சமயத்துல எப்படி ராமன் இந்த வானரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டான்னு அவளுக்கு தவிப்பு. ரொம்ப காலமா
இந்த உதாரணத்தை பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கிறா, ஒரு 20 வருஷம் கொடுத்து நான் ஆயிடுத்து. இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் மனைவியானவள் பிரிந்து ஏதோ பிறந்தாத்துக்கு ஏதோ ஒரு காரியமா முக்கியமா போயிருக்கிறா. போன இடத்துல 2 மாசம் தங்க வேண்டிய நிலைமை வந்துடுத்து. அப்படி போன பிற்பாடு அவளுடைய மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். ஐயோ, இத்தனை வருஷம் நான் கூட இருந்தேன், ஒண்ணுமே தெரியாதுன்னா எங்க ஆத்துக்காரருக்கு வெந்நீர் வைக்க கூட தெரியாது, என்ன புலம்பிக் கொண்டு என்ன செய்கிறாரோ தெரியலையே, இந்த 2 மாசம் 3 மாசம் அவர் என்ன கஷ்டப்படுறாரோ தெரியலையேன்னு மனசுல நினைச்சுட்டு இருப்பார். திரும்பி வந்த உடனே என்ன கேட்பா, எப்படி என்ன என்ன நான் இல்லாம இருக்கிறச்ச எப்படி என்னென்ன காரியங்கள் என்னென்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் என்ன சொல்லணும், ரொம்ப சௌக்கியமா இருந்தேன், எந்த கவலையும் இல்லை, வேண்டிய விஷயங்களை நானே நன்னா பண்ணிக்கொண்டேன், நன்னா அனுபவிச்சேன், திருப்தியா இருக்கேன், ஒரு சொத்து பெருத்து போயிருக்கிறேன்னு சொன்னால் மனைவிக்கு எவ்வளவு கோபம் வரும். இத்தனை வருஷம் நான் கூட இருந்திருக்கேன், அப்ப ஒன்னும் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல, எதை செஞ்சாலும் குத்தம் குறையோட சொல்லிட்டு இருந்தான். இப்ப 2 மாசம் பிரிஞ்சு போய் திரும்பி வந்த உடனே இவர் என்ன நீ இல்லாத சமயத்துல ரொம்ப தெம்பா இருக்கேன், நன்னா சௌக்கியமா இருக்கேன்னு பதில் சொல்றாரே, என்னால் எவ்வளவு கோபம் வரும். அதே மாதிரிதான் இப்ப சீத்தை நாம சேர்ந்து இருக்கிறச்ச இவரை சேர்த்து கொண்டிருந்தால் ஒன்னும் விஷயமே இல்லை, அது நிச்சயம் நாம இருக்கிறச்ச பெருமான் சேர்த்து கொண்டு விடுவார். நாம பிரிந்து இருக்கிற சமயத்துல ராமன் சேர்த்து கொண்டு விட்டான்னா இந்த மாதிரி நடக்க கூடாதே, அப்புறம் நமக்கு ஒன்றும் முக்கியத்துவமே இல்லையே, என்னை முன்னிட்டு கொண்டுதான் அடுத்தவர்களை அங்கீகரிப்பேன்னு ஏற்கனவே ராமை சொல்லி இருக்காரே, அதை மீறி தானே நடக்கிறார்னா அப்ப நான் இல்லாமையே அவர் சேர்த்து கொண்டு விடுவார்னா அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை வந்து விட்டதா, அந்த அளவுக்கு என்ன ஒன்றும் இல்லை தாழ்ந்தவர்னு ஆக்கி விட்டாரான்னு இப்படி எல்லாம் மனசுல அவளுக்கு கவலை ஏற்பட்டதாம். அப்ப ஆச்சரியமா திருவடி ஹனுமான் பதில் தெரிவித்தார், என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நீதான் ஆகாச மார்க்கத்துல போகிற சமயத்துல அவளுடைய அந்த ராவணன் அபகரித்து கொண்டு போகிற சமயத்துல தன்னுடைய துணியிலிருந்து சில பாகத்தை கிழித்து அதுல தான் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டி, சில ஆபரணங்களை கழட்டி அதுல முடிச்சு போட்டு கீழே அப்படி பார்த்தாளாம். பார்த்த சமயத்துல இந்த சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், ஹனுமன் இது முதலான வானரங்கள் பெயரெல்லாம் தெரியாதவளுக்கு வானத்திலிருந்து பார்த்தா சில வானரங்கள்லாம் இங்க சேர்ந்து ஏதோ பேசி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு, இங்க அடையாளமாக இத்தை போடுவோம்னு கட்டி அதை அங்க போட்டாளாம். இவர்கள் ராமனிடத்துல ஏதானோ சந்திப்பு நேர்ந்ததுன்னா அப்ப ராமனுக்கு தெரிவிக்கட்டும்னு போட்டிருந்தாள். அப்படி நீ போட்டது எங்களுக்கு நடுவில் தான் வந்தது, அதைத்தான் நாங்கள் ராமனிடத்துல காட்டினோம். ஆச்சரியமா ராமன் பார்த்து கண்கள்ல கண்ணீர் பெருகி ஒண்ணுமே அவளுக்கு தெரியலையாம். ராமன் இதெல்லாம் காட்டுகிறார், சுக்ரீவன் காட்டுறார், இதெல்லாம் சீத்தையினுடைய ஆபரணமா பாருன்னு காட்டுறச்ச அவருக்கு துக்கம் அதிகமாகி போய் கண்ணுல நீர் பெருத்து, இந்த ஆபரணம் எதுவுமே எனக்கு கண்ணுக்கு சரியா புலப்படல, இந்த பக்கத்துல லக்ஷ்மணர் இருக்கார், அவரிடத்துல காட்டுன்னு காட்டின உடனே அவர் ஒவ்வொன்னா பார்க்கிறார். தலையில மாட்டிக்கிற ஆபரணம் தெரியாது, மூக்கல மாட்டிக்கிறது தெரியாது, கழுத்துல போட்டிருக்கிறது தெரியாது, தோல்ல போட்டிருக்கிறது தெரியாது, கை வளையல் தெரியாது, இடுப்பு தெரியாது, கடைசியில திருவடியில சாத்தி கொண்டிருக்கக்கூடிய தண்டைகளை எடுத்து அப்படி காட்டின உடனே இது மட்டும்தான் எனக்கு தெரியும், நூபுரம் ஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத், தினப்படி என்னுடைய மதனியாருடைய திருவடிகள்ல விழுந்து வணங்குவேன், திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய பாகத்தை நான் கண்ணெடுத்தும் பார்த்ததே கிடையாது, ராமனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்வேன், அருகே சீதை இருக்கும் பொழுது அவளுடைய திருவடியை பார்த்து வணங்குவேனே தவிர அதற்கு மேல இருக்கக்கூடிய அங்கங்கள் அவயவங்கள் எப்படி இருக்கிறது என்ன அழகுன்னு நான் கண் வைத்ததே கிடையாது. அதனால இதை பார்த்துட்டு நிச்சயம் இது மதனியார் சீதா பிராட்டியினுடைய திருவாபரணம் தான் தெரிவித்தாராம். அது கொண்டுதான் இப்ப உன்னுடைய அனுகிரகம் எங்களுக்கு கிட்டியது, நீயா பார்த்து உன்னுடைய ஆபரணங்களை எங்களிடத்துல சேர்க்க, சரி சரி சீதையினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் இவர்களை நாம சேர்த்து கொள்ள வேண்டும்னு தான் ராமன் சேர்த்து கொண்டான் என்று சொல்ல ரொம்ப திருப்தி. பரவாயில்லையே, என்னாலதான் இவர்களுக்கு சேர்ந்தார்களா, சரி சரி ராமன் தர்மத்தை மீறல, நம்மையும் சேர்த்து கொண்டுதான் நம்மிடத்துல இவர்கள் அருள் பெற்ற பின்னாடித்தான் இவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறான்னு தெம்பு வந்தது. சரி சரி ராமனுடைய அடையாளத்தை சொல்லுன்னு அடுத்து கேட்டாராம். ராமனுடைய தூதன்னா ராமன் என்ன அழகு, எவ்வளவு சுந்தரத்தோடு சுந்தர புருஷனாக இருக்கிறான், அவனுடைய அழகையெல்லாம் சொல்லுன்னு கேட்க அலையில கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாராம். எதை கேட்டாலும் நான் பேச ஆரம்பித்து விடுவேன், சிறந்த ஞானி, ஐந்திர வியாக்கரண பண்டிதன், வியாக்கரணம் மீமாம்ச வேதாந்தம் எல்லாத்தையும் நன்றாக அறிந்தவர் ஹனுமன். அவரிடத்துல போய் ராம சௌந்தரியம்ங்கிறத பத்தி பேசுன்னா ஐயோ இதை எப்படி பேச முடியும், மற்ற எந்த விஷயத்தை வேணுமாலும் பேசிவிடலாம், அழக நான் என்னன்னு வர்ணிப்பது, ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலேன்னு அந்த அழக அனுபவிக்க என்னுடைய மனசு அப்படியே சிதிலமாகி அது அப்படியே உருக ஆரம்பித்து விடுகிறது, நான் எப்படி நிலைத்து நின்று அந்த அழக பேசுவது என்று. இருந்தாலும் ராமனுடைய அழக சிலதை சொல்லலாம் என்று அவன் ஸ்ரீராகவம், தசரதாத்மஜ தசரதனுக்கு பிறந்தவன், ஆஜானுபாகம், நல்ல தோள்கள், அவனுடைய முட்டி வரைக்கும் முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்குமா, நல்ல உருத்து பருந்து நீண்டு நெடிய திருத்தோள்கள், அகன்ற திருமார்போடு ரொம்ப விசாலமான
பக்ஷஸ்தலம் என்ன, நெற்றி அழகு என்ன என்று ஒவ்வொரு அங்கமங்கமாக வர்ணிக்கிறான். அழகான திருமுடியோடு சிறந்த அந்த காந்தி, சமஹ சமவிபக்தாங்கஹா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் என்னெல்லாம் தெரிவிக்கிறார். அங்கங்கள், அந்த அங்க அழகு எவ்வளவு ஒருமையா ஒத்துமையா இருக்குன்னா, ராமருடைய திருமேனியை நடுவுல வைத்து ஒரு கோடு போடணுமா, இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாம் கச்சிதமா இருக்குமா. இந்த காது சின்னதா இருக்கு, இந்த காது பெருசா இருக்கு, இந்த கண் சின்னதா இருக்கு, இந்த கண் பெருசா இருக்கு, இந்த மாதிரியான எந்த விகாரங்களும் வேறுபாடுமே கிடையாது. அனைத்து அங்கங்களும் இருக்க வேண்டிய இடத்துல அந்த லட்சணத்தோடு சாமுத்திரிகா லட்சணத்தின்படி அவ்வளவு ஆச்சரியமா கச்சிதமா கொண்டிருக்கக்கூடியவன் ராமபிரான் என்னெல்லாம் வர்ணித்தார். அனைத்தையும் வர்ணித்ததை கேட்ட உடனே சீதைக்கு திருப்தி. அப்படி தெரிந்து கொண்ட பிற்பாடு சரி இவர் நிச்சயமா ராமதூதன் தான் என்று அதற்கு அப்புறம் தான் தெம்பு வந்ததாம். அந்த அங்குல்யத்தையும் பார்த்து ஆனந்தப்பட்டாள். அதற்கப்புறம் இப்ப திருவடி கேட்கிறான், சரி சரி சீதை போரும் துக்கம், இப்ப நானே எப்படி சமுத்திரத்தை தாண்டி வரும் பொழுது பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு வந்தேனோ அது மாதிரி என்ன இப்ப பெரிய உருவத்தோடு நிற்கிறேன், என் தோல்ல நீ ஏறிக்கொண்டால் அடுத்த க்ஷணம் உன்னை கொண்டு போய் நேர ராமனிடத்துல சேர்த்து விடுவேன், நீர் இதற்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்க அப்ப சீதை தெரிவித்தாளாம், அதெல்லாம் முடியவே முடியாது, நான் பரபுருஷனுடைய தோல்ல உட்காருவதில்லை என்று தெரிவித்தாளாம். என்னுடைய பர்த்தா ராமனுடைய மடி, அவரை மட்டும்தான் தீண்டுவேனே தவிர உன்னை போல பரபுருஷர்கள் எல்லாம் தீண்ட முடியாது என்று சொல்ல அப்ப ஹனுமன் தெரிவித்தார், என்ன போய் பரபுருஷன்னு பார்க்கலாமா, என்ன உம்முடைய குழந்தை சேவகன்னு பார்க்கணும். ஒரு தாயார் இருக்கார், தன்னுடைய குழந்தை ஆண்மகனான குழந்தைய 5 வயசு 10 வயசு ஆனாலும் குழந்தையாகத்தானே பாவித்து அணைத்துக் கொள்ளுகிறாள், மடியில உட்கார வைத்துக் கொள்ளுகிறாள், எல்லாம் செய்கிறாளே. அதே போல என்னையும் குழந்தையாக பாவித்தால் ஒரு தப்பும் இல்லை, தாராளமா வரலாம், இந்த சமாதானத்தை ஏற்க முடியாதுன்னு தெரிவித்தான். அடுத்த சமாதானம் இல்ல இல்ல, நீர் பெரிய உருவத்தோடு கடல்ல பறக்கறச்ச நான் ரொம்ப உயரத்திலிருந்து கீழே பூமியை பார்த்தா தலை சுத்தி மயக்கம் வந்துடும், தோப்புன்னு கடல்ல விழுந்துருவேன், அதனால உன்னோட வரலன்னாலும், நீ எப்பேற்பட்ட தேவதேவ திவ்ய மகிஷி, நீயாவது பயந்து தலை சுத்தியாவது கீழே விழறதாவது இந்த காரணத்தையும் ஏத்துக்க முடியாதுன்னா, இல்ல இல்ல நீ தனித்த ஒருவனாக வந்திருக்கிறாய், உன்னோடு நான் போகிறத ராட்சசர்கள்லாம் பார்த்தா உன்னிடத்துல சண்டைக்கு வருவா, அந்த சமயத்துல நீ அவர்களோடு சண்டையிடுவாயா, பெண்ணான என்னை காப்பதற்கு அதுல முயற்சி ஈடுபடுவாயா, அப்ப என்ன ஒரு பக்கம் காக்கணும் அவர்களிடத்துலயும் சண்டை போடணும்னா அது உன்னால முடியாது, அதனால வேண்டான்னா, இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு நீர் சொல்லலாமோ, இவ்வளவு பெரிய சமுத்திரத்தையே கடந்து வந்திருக்கேன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுவும் சமாதானம் இல்ல, நீர் வேற எதையோ திருவுள்ளத்துல கொண்டு சொல்லுகிறீர், என்னங்கிறத உண்மையை உரைக்க வேண்டும்னு கேட்க அந்த தத்து தஸ்ய சதிருஷம் பவேத், ராமனே வந்து இந்த லங்கையை அப்படியே தீக்கிரையாக்கி இந்த ராவணனை கூண்டோடு அழித்து என்னை அவன் அழகா அவன் தன்னோடத்துல சேர்த்து கொண்டால் அப்பதான் ராமனுடைய பெருமைக்கு அது தகுமே தவிர, யாரோ ஒரு ராவணனா சீதையை பிரித்து கொண்டு போய் சிறை வைத்தானா, யாரோ ஒரு ஹனுமன்கிற திருவடியான் நேரா அந்த சிறையிலிருந்து சீதையை விடுவித்துக் கொண்டு ராமனிடத்துல சேர்த்தானாம். எதற்கு ராமன்னே தெரியவில்லையே, ராமனுடைய மனைவி தானே இவள், இல்ல வேற யாரானுடைய மனைவியான்னு ஊரார்கள்லாம் பேச ஆரம்பித்து விடுவா. அந்த மாசு, ராமனுடைய அந்த வில்லினுடைய அந்த ஆற்றலுக்கு மாசு என்பதனாலே நான் வரவில்லை, நீ என்ன ஹனுமனே என்னுடைய சொல் போறோம், சீதோபவ ஹனுமன் இப்ப மேல தெரிவிக்க போறா. ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வைத்த பிற்பாடு அந்த நெருப்பு வைத்த சரித்திரத்தை கேட்ட உடனே ஐயோ ஹனுமானுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ, அக்னி தேவனே குளிர்ந்திருப்பாய்ன்னு சொன்னாலாம். அப்ப அந்த அக்னியே குளிர்ந்திருந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள் ஹனுமனுக்கு. அதே நெருப்பை பார்த்து ராவணன் எரிந்து போகப்படி நீ செய்வாய்ன்னு ஆணையிட்டாள், அடுத்த க்ஷணம் ராவணனை அப்படியே அக்னியானது கொளுத்து விடும். எனக்கே அந்த சக்தி உண்டு, ஆனாலும் நான் அதுல ஈடுபடலையே, நாம் யாரு சக்தியோடு முயற்சித்து நம்மை ரட்சித்துக் கொள்ளுவது, நாம் எல்லாம் பரதந்திரப்பட்டவர்கள். அப்ப ராவனுக்கு எது பெருமை சேர்க்குமோ, ராமன் எதை விரும்புவனோ அந்த விருப்பத்திற்காக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாமா விருப்பம் கொண்டு எதையும் செய்வதுங்கிறது கூடாது. ஆக நான் காத்து கொண்டிருக்கிறேன், 1 மாசம் கெடு கொடுக்கிறேன், 9 மாசங்கள் பிரிந்து இப்ப பாடுபட்டாச்சு, இன்னும் 1 மாசம் 30 தினங்கள் கெடு கொடுத்து அனுப்புகிறேன், நீ போய் ராமனிடத்துல இந்த செய்தியை சொல்லி வாச்சா தர்மம் அவாப்னுகி, இது சிறந்த தர்மம், வாக்கினாலே இன்னும் சீதை உம்மை நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு, நான் சொன்னேன்னு போய் முதல்ல அவர் இடத்துல போய் சௌக்கியமா நலமா எல்லாம் விசாரித்து நல்ல ஒரு பெரிய நமஸ்காரத்தை செய், என் பொருட்டு செய்யினாலாம். ஹனுமானுக்கு விதிர்த்து போயிடுத்து, ஒரே அப்படியே பரிதவிக்கிறான், யோ இவர்கள் 2 பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய சண்டையில நாம நடுவுல மாட்டிக்கொண்டு விட்டோமே, ரொம்ப சௌக்கியமா இருக்காரா, இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவர் தானே உங்க ராமன், என்னெல்லாம் ராமன் இடத்துல வெறுப்போடு ஊடலோடு 9 மாசம் பிரிஞ்சிருக்கேன், இன்னும் என்ன ரட்சிப்பதற்கு முடியலன்னா என்ன ஆண்மகன்,
ஓ, அவர் அவ்வளவு சுகுமாரரா? இன்னும் அவர் தன்னுடைய மென்மையை பார்த்து கொண்டு அரக்கர்கள் எல்லாம் முடிப்பது என்னால முடியாதுன்னு இருக்காரா? என்னன்னு தெரியலையே, ரொம்ப பெரிய சுவாமி, அவரிடத்துல என்னால எதுவும் பேச முடியாது என்றெல்லாம் சற்று ஊடலோடு வெறுப்போடு சில வார்த்தைகளை சொல்லி, நான் சொன்னேன்னு சொல்லி நேர போய் அவரிடத்துல ஒரு பிரணாமத்தை செய்து, இது சீதை உமக்கு சமர்ப்பித்ததற்காக நீ சேவிக்க வேண்டும். எப்படியுமே இவர் போனா போய் சேவிக்க போறார். அது இல்லாம சீதை உண்மை சேவிக்க சொன்னால் இன்னொரு தடவை போய் சேவியும் நேரம். இது எதை போலன்னா, ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் இருப்பா, சட்டுன்னு ஏதோ ஒரு பிரிவு வந்துடும். 2 நாள் கழித்து வந்த உடனே, என்ன சுவாமி சௌக்கியமா, இது எப்பேற்பட்டவர், உம்மெல்லாம் அடியன் பேச முடியுமா பார்க்க முடியுமான்னு சொன்ன உடனே, அவ்வளவு நெருக்கமா இருந்த நண்பர்கள் இந்த மாதிரி ரொம்ப பெரிய பாஷையில உயர்ந்த மதிப்போடு பேசுகிறார்களேன்னா, அப்ப அது சற்று 2 பேருக்கும் வருத்தமா இருக்கும். பயந்து போயிடுவாள் இல்லையோ, என்ன இந்த மாதிரி பேசுறான், நம்மோட அவ்வளவு சாதாரணமா வாடா போடான்னு பேசிட்டு இருந்தவன் இன்னைக்கு நோ சுவாமி ரொம்ப பெரியவர், நீரெல்லாம் எனக்கு அருகே வர முடியுமா, உமக்கு அருகே என்னால வர முடியுமா என்னெல்லாம் பேசினா, ஏன் இந்த மாதிரி பேசுறான்னு உடனே பயம் வந்துடுமே. அதே மாதிரிதான் இப்ப ராமனும் சீதையும் அவ்வளவு அந்யோன்யமாக இருந்தவர்கள். இவ்வளவு நாள் பிரிந்திருந்து இன்னும் நம்மை ரட்சிக்க வரவில்லையேங்கிற அந்த வருத்தத்தினாலே கொஞ்சம் கடுமையாகவே, ராமன்லாம் ரொம்ப பெரியவர், அவர் தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன், நான்லாம் ரொம்ப தாழ்ந்தவன், என்னிடத்துல ராமருக்கு எங்கேயாவது மனசு இருக்குமா, அவருக்கு எத்தனையோ அடியவர்கள் இருக்கிறார்கள், என்னை எல்லாம் அவர் எங்க பார்க்க போறார், இருந்தாலும் நான் சொன்னேன்னு போய் அவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவித்து, இன்னும் சீதை உயிரோடு தான் இருக்கிறாள், பிராணனோடு தான் இருக்கிறாள், ஒருத்தி இன்னும் மிச்சம் இருக்கிறாள் என்ற விஷயத்தை போய் சொல்லுன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் போய் ராமனிடத்துல சொன்னா அவர் அவ்வளவுதான், அப்பவே பிராணனை விட்டுடுவார். இன்னும் சீதை கிடைக்கவில்லையேன்னு அவர் ஒரு பக்கம் குமரி கொண்டிருக்க, இந்த பக்கம் இவள் வெறுப்போடு ஊடலோடு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை தெரிவிக்கிறாளே. இந்த 2 பேருக்கு நடுவுல இப்ப நாம எந்த வார்த்தையை சொல்லுவது எந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தெரியவில்லையேன்னு தவித்து கொண்டிருந்தான். அடுத்து சீதை நடத்துல பிரார்த்திக்கிறான், சரி எல்லாம் போய் செய்கிறேன், இருந்தாலும் நான் கண்டது சீதையத்தான்னு ராமனுக்கு அடையாளம் சொல்லணுமே. இப்ப நான் ராமதூதன் தான் அடையாளத்திற்கு மோதிரத்தை கொண்டு வந்து கொடுத்தேன், நீர் நம்பினீர். அதே மாதிரி இப்போ உம்மிடத்திலிருந்து நான் திரும்பி போனால் நீ சீதையை தான் பார்த்தேன்னு நான் எப்படி நம்ப முடியும், அதற்கு ஏதான அடையாளம் இருக்கான்னு கேட்பனேன். அதற்கு என்ன இருக்கிறதுன்னா, தன்னுடைய சூடாமணி, அழகா திருமுடியில சாத்தி கொண்டிருக்கக்கூடிய அழகான சூடாமணி, ராக்கொடின்னு சொல்றோமே, அத மாதிரி ஒரு ஆபரணம், அதை தலையில சூடி கொண்டிருப்பலாம் சீதை. இப்ப சிறை இருக்கிற சமயத்துல அதை சூடாமல், அதனாலதான் சூடாமணி, சூடி கொண்டிருக்க வேண்டிய மணியை சூடாமல் கழட்டி தன்னுடைய அந்த புடவை தலைப்பிலே முடித்து வைத்து கொண்டிருந்தாளாம். அது அவளுக்குன்னே இருக்கக்கூடிய அடையாளம், வேற யார் தலையிலையும் அந்த ஆபரணம் இருக்காது, சீதை மட்டும்தான் அதை அணிந்து கொண்டிருப்பாள். அதனால அந்த ஆபரணத்தை கழட்டி கொடுத்து மேற்கொண்டு 2 அடையாளத்தையும் சொன்னாள். 2 அடையாளம், இது ராமனுக்கு மட்டுமே தெரிந்த அடையாளமா. அப்படி என்ன அடையாளம் அப்படின்னா, ஒண்ணு காகாசுரனுடைய விருத்தாந்தம். இந்த ஸ்ரீராமாயணமே சரணாகதி என்று பார்த்தோம். சரணாகதி சாஸ்திரம் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எல்லா காண்டத்திலையும் சரணாகதி உண்டுன்னு பார்த்தோமே. அப்ப இந்த சுந்தர காண்டத்துக்குன்னு ஒரு சரணாகதி வேண்டுமே. இந்த சுந்தர காண்டத்துல சரணாகதி நடந்ததாக நேரடியாக சரித்திரம் இல்லை. ஆனாலும் இப்ப இந்த கதைய சீதா பிராட்டி காகாசுரனுடைய அந்த கதையை சொல்லி, காகாசுரன் ராமனை சரணடைந்தான்ற இந்த கதையை சொல்லுவதன் மூலமாக இந்த சுந்தர காண்டத்திலையும் ஒரு சரணாகதி வந்து விட்டது. இதற்கு முன்னாடி பார்த்தா முதல்ல பால காண்டத்துல தேவர்களுடைய சரணாகதி, அடுத்து பரசுராமன் அவனிடத்துல தசரதன் செய்கிற சரணாகதி என்ன பார்த்தோம். அடுத்து அயோத்தியா காண்டத்திலே அங்கதான் லக்ஷ்மணர் காட்டுக்கு போகிற சமயத்துல ராமன் இடத்துல சரணாகதி பண்ணார். அடுத்து பரதன் சரணாகதி பண்ணார், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து தண்டகாரண்யம் ஆரண்ய காண்டத்துல ரிஷிகள் எல்லாம் வந்து சரணாகதி செய்தனர் என்ன பார்த்தோம். அதற்கப்புறம் சுக்ரீவன் அவன் ராமனை சரணடைந்தான், ராமன் சுக்ரீவனை சரணடைந்தான், அதை பார்த்தோம். அதற்கடுத்து இப்ப இந்த சுந்தர காண்டத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல அங்கதான் சுக்ரீவன் சரணடைந்தான். அடுத்து சுந்தர காண்டத்துல யாரும் சரணடைந்தாருங்கிற செய்தி நேரடியாக இல்லை என்றாலும் வால்மீகி ரொம்ப திறம்பட இதுலயும் சரணாகதி இருக்கணும். அது எப்படி சுந்தர காண்டத்துல இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்த காண்டம் சுந்தர காண்டம், இதுல ஒரு சரணாகதி இல்லாமல் போனால் என்ன செய்வது என்பதற்காக அழகா சீதா பிராட்டி அந்த காகாசுர விற்த்தாந்தத்தை தெரிவிக்குமா போலே இந்த சுந்தர காண்டத்திலே சரணாகதியை அமைத்தார். ஜெயந்தன் என்று இந்திரனுடைய பிள்ளை, அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஆசை, விபரீதமான ரொம்ப கொடுமையான ஒரு விருப்பம் ஏற்பட்டது. சீதா பிராட்டியும் ராமனும் காட்டிலே சயனித்துக் கொண்டிருந்தார்கள். மந்தாகினி நதி ஓடித்துன்னு பார்த்தோமே, அந்த நதியில தான் 2 பேரும் நீச்சல் போட்டி வைத்துக் கொண்டனர்னு பார்த்தோமே. அந்த இடத்துல இப்ப ராமனும் சீதையும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு அங்க வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரம் ராமனுடைய மடியில சீதை இளைப்பாறுவலாம், சற்று நேரம் சீதையினுடைய மடியில ராமன் கண் வளருவராம். இப்படி மாத்தி மாத்தி பர்யாயேன பிரசுப்தகா என்ன ஒரு மாலை பொழுதிலே இருவருமாக அன்போடு விளையாடி கொண்டு கொஞ்ச நேரம் இவர் மடியில அவர் சயனித்துக் கொண்டிருப்பார், கொஞ்ச நேரம் பிராட்டியினுடைய மடியில ராமன் சயனித்துக் கொண்டிருப்பார். அப்படி ஒரு தடவை பிராட்டியினுடைய மடியில ராமன் சயனித்துக் கொண்டிருக்கிறார். சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபகா. என்ன அழகு என்ன அழகு! ராமன் சயனித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் கிடந்ததோர் கிடையழகு. ராமன் நிற்கிற அழகு ஒரு ஏற்றம், அவர் வீற்றிருக்கிறார்னா ஒரு ஏற்றம். ஆனால் அவர் சயனத்து கிடக்கிறார்னு சொன்னால் அந்த அழகுக்கு மற்ற எந்த அழகுமே ஈடில்லையாம். இன்னைக்கும் பெரிய பெருமாள் திருவரங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறார். என்ன அழகு என்ன அழகு! குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்த அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த அழக சேவித்து உடல் உருகி போயிடுறது. நம்மளையெல்லாம் பார்த்து கேட்கிறார், நீங்கள்லாம் வேகமா உள்ள போறீங்கோ, அதை விட வேகமா திரும்பி வந்துடுறீங்கோ, எப்படி உங்களால முடியறது? உடல் உருகாமல் நீங்க உள்ள போய் உடல் அதே போன மெருக்கோட இன்னும் ஒரு சுத்து இன்னும் திடமா வெளியில வருகிறீர்களே, என்ன மருந்து நீங்கள் சாப்பிடுகிறீர்கள்னு கேட்கிறார் அவர். எனக்கும் ஒரு கொட்டாங்குச்சி அளவு அந்த மருந்தை கொடுத்தா நானும் சாப்பிட்டு தரித்து போய் பெருமான அனுபவிப்பேன். ஏன்னா நமக்கெல்லாம் நல்ல உறுதியான உடல் இருக்கா, கலக்கம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்னு கலங்குவோமே தவிர பெருமானை பார்த்து கலங்குவதுங்கிறது கனவுல கூட வராது. கனவுல கூட திடமா இருப்போம். அந்த அளவுக்கு உறுதியா உள்ள போய் சேவிக்கிறோம், உறுதியோடு வெளியில வரும். நம்ம பார்த்தா அவருக்கு பிரமிப்பா இருக்கான். உள்ள போகிறேன்னு நினைச்சாலே அதுலயே மயங்கி விழுந்துடுறேன், உடல் உருகி போயிடுறது, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் ஆயிடுறது. உங்களுக்கு எப்படி அந்த உடல் உறுதியா இருக்குன்னு தெரியலையேன்னு கேட்கிறார்னு தெரிவிக்கிறார். அப்படி பெருமானுடைய அழகுங்கிறது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். பெருமானுடைய சயனத்துல இருக்கக்கூடிய அழகு நாமெல்லாம் பெருமா அப்படி நின்று இருக்கிற சமயத்திலேயே பார்ப்பதற்கு ஒன்னும் ஓஹோன்னு அழகு இல்லை. ஒருவேளை படுத்து கொண்டிருக்கிறோம்னா படுக்கை அறைக்கு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு வாசல்ல ஒரு பெரிய பலகையில எழுதி வச்சுடுவோம். எங்கேயான கூடத்துல இருந்தாலும் பார்க்கலாம், அலுவலகத்துல இருந்தாலும் பார்க்கலாம், இல்ல ஏதோ வேற இடத்துல இருந்தாலும் பார்க்கலாம். ஆனா படுக்கை அறைக்கு மட்டும் அனுமதி இல்லை. ஏன்னா அவ்வளவு கோரமா இருக்கும். நம்மளை பார்த்தா நாமே அந்த படுக்கை அறைய ஒரு ஒரு ஒளிப்பதிவு அந்த படம் பிடிக்கிற கருவியை வச்சு படம் பிடிச்சு பார்த்தா ஐயோ எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் வேண்டான்னு அந்த அளவுக்கு நமக்கே ஒரு வெறுப்பு வந்துவிடும். ஏன்னா பிராணன் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு அப்படி படுத்துட்டு இருப்போம். இதான் கொஞ்சம் மூச்சு இருக்கா இல்லையா, போயிட்டாரா, எல்லாம் ஏற்பாடு பண்ணலாமாங்கிற அளவிற்கு ஒன்னும் தெரியாத அளவுக்கு அப்படி படுத்து கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு ஏதும் தெரியாமல் ஒரே அழகற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் அவர் இயற்கையிலேயே அழகு கொண்டிருக்கிற எம்பெருமான் சயனித்தார்னு சொன்னால் சமயா போதிதா ஸ்ரீமான். என்ன அழகு என்ன அழகு, என்ன ஆச்சரியமா படுத்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில இந்த காக்காசுரன் வந்து விட்டானேன்னு புலம்புகிறார். இந்த ஜெயந்தனானவன் பிராட்டியினுடைய அந்த திருமார்பு அவருடைய திருமுலை தடங்களை பார்த்து அவன் தவறான தீய எண்ணம் கொண்டான். இவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும். யாரு? சகல லோக மாதாவான மகாலட்சுமி தாயார். அவள் சீதையாக பிறந்திருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ளாமல் இவளை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும்னு தவறான எண்ணம் கொண்டவன் ஒரு காக்கையினுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி! ஒரு காக்கையினுடைய வடிவத்தில் வந்து அதுவும் ராமர் சயனித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல அருகே வந்து சீதையினுடைய தன்னுடைய அழகால சீதையினுடைய மார்பகத்தை குத்தறதுக்கு வந்தானா. கையால அப்படி இப்படின்னு தட்டி பார்க்கிறாள். ஆனாலும் ராமன் எழுந்து விடுவாரே, என்னால ராமன் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதற்கு இடைஞ்சல் வரக்கூடாது. தடங்கள் இல்லாமல் அவர் அழகா சுகமா கண் வளரணுமே தவிர சீதையானவள் தன்னை காத்து கொள்ளுவதற்காக ராமனை எழுப்பி விட்டாள். இந்த வார்த்தை இருக்கக்கூடாது. எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ராமன் என்னால எந்த அதிர்வும் இல்லாமல் அவன் சுகமா சயனிக்க வேண்டும் என்பதற்காக வாய் மூடி ஏதும் செய்யாமல் இருந்தாள். அந்த சமயத்துல அந்த காக்கையானது வந்து அலகை குத்தியது, ரத்தம் பீரிட்டது, நேர ராமனுடைய திருமுகத்துல போய் தெளித்ததாம். என்ன இது ஒரே சில்லுன்னு ஏதோ விழறதே என்று கண் திறந்து பார்த்தால் அருகே சீதையினுடைய முலையை அந்த காக்கை கொத்தி அதனால ரத்தம் பீரிட்டதை பார்த்து கடும் கோபம் எழுந்தார். அப்படியே தீப்பொறி பறக்க பக்கத்துல இருக்கக்கூடிய தர்பை புல்லை எடுத்து, ஏன்னா உடனே எங்க போய் வில்லையும் அம்பையும் எடுத்துன்னு வர்றது, சயனித்து கொண்டிருக்கிற சமயத்துல அதெல்லாம் இல்ல, சரின்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய தர்பத்தை எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்தார், நேரம் அந்த காக்கையை முடித்து விட்டுதான் திருப்பி வரணும்னு அனுப்பினார். அது அப்படியே துரத்துறது அந்த தர்ப புல்லு பிரம்மாஸ்திரமாக மாறி துறக்க த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய
தமேவ சரணம் கதஹா ச பித்ராச்ச பரித்யக்தஹா சுரைஷ்ட மகர்ஷிபிகி. எல்லாரிடத்துலயும் போய் கதவை தட்டி பார்த்ததான். நேர இந்திர லோகத்துக்கு போய் இந்திரன் இடத்துல காலில் விழுந்தான். ஐயோ, என்னாலெல்லாம் ரட்சிக்க முடியாது, ராமபாணத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்துறதா? முடியவே முடியாது, போன்னு கதவை சாத்திட்டானா. அடுத்து தாயார் இடத்துல போறான், முடியவே முடியாதுன்னு தள்ளி விடுறா. போய் மத்த தேவர்கள் இடத்துல எல்லாம் கதவை தட்டி பார்க்கிறான், யாரும் அனுமதியே உள்ள அனுப்பல, உள்ள அனுமதிக்கவே இல்லை. இப்படி 3 உலகங்களும் தெரிந்து வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்ன அற்புதமா பெரியாழ்வார் திருமொழியிலே 3ஆம் பத்தினுடைய கடைசி 10 பாசுரங்கள்ல இதே விருத்தாந்தம். ஹனுமன் சீதையினிடத்துல தான் ராமதூதன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு பல அடையாளங்களை தெரிவிக்கிறான். அதுல இந்த அடையாளம் ஒன்று. அங்க பெரியாழ்வார் என்னமா அமைச்சிருக்காருன்னா, ஹனுமான் சீதைக்கு இந்த அடையாளமாக தெரிவிக்கிற மாதிரி வைத்தார். ஆனா வால்மீகி சீதை ஹனுமானுக்குத்தான் இந்த சரித்திரத்தை சொல்லுமா பாரு அமைத்திருக்கிறார். எப்படி இருந்தாலும் சரித்திரம் ஒண்ணுதான். அப்படி அந்த காகாசுரன் 3 உலகங்களும் தெரிந்து ஓடி கடைசியில செயல் மாண்டு எங்க இனிமே சுத்துவதற்கு உடல்ல திராணி இல்ல, தெம்பு இல்ல, தொப்புன்னு கீழே விழுந்தானான். அவனுடைய அதிருஷ்டம், அவன் விழுந்த இடம் ராமனும் சீதையும் எங்க இருந்தார்களோ அந்த இடத்திலேயே வந்து விழுந்தான். ராமன் இப்படி மேல ஆகாசத்துல பார்த்து கொண்டிருந்தான். எங்க இந்த காக்கையை துரத்திட்டு போச்சே, முடிச்சுதா இல்லையாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறச்ச சட்டென்று அந்த காக்கை வந்து விழ, சீதா பிராட்டியானவள் ராமன் திரும்பி பார்ப்பதற்குள்ளே அந்த காக்கையினுடைய தலையை திருப்பி ராமனுடைய திருவடியோடு சேர்த்து வைத்தாளாம். அது விழுந்தவன் எப்படி விழுந்திருக்கணும், தன் தலை ராமனுடைய திருவடியில படுவதற்கு கூட தகுதி அல்ல, அவ்வளவு தாழ்ந்தவன். ஆனால் விழற சமயத்துல தன்னுடைய காலும் ராமனுடைய திருவடிகளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அப்படி வந்து விழுந்தானாம். சீதை பார்த்தவள், ஐயோ இதற்கு மேல இந்த தப்பு வேண்டவே வேண்டாம், இதை பார்த்தா நிச்சயம் ராமன் முடித்தே விடுவான், ராமனுக்கு தெரியாம எப்படியாவது மாத்த வேண்டும்னு. ஆமா அங்க பாரு, அங்க போறதோ பாருன்னு அப்படி திசையை திருப்பி சட்டென்று தன்னுடைய கையாலே காக்கையினுடைய தலையை திருப்பி ராமனுடைய திருவடிகளோடு சேர்த்து வைக்க ச யோஜயாமாச ஜானகீம் என்று இத்தை ஸ்ரீ பாத்ம புராணத்தில பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி சீதை செய்ய கிருபையா பரியபாலயத்து, கிருபையாலே அந்த வதார்ஹமபி காகுத்ஸஹா கிருபையா பரியபாலயத்து, கொன்று ஒழித்தே தீர வேண்டிய அளவிற்கு பாபம் செய்தவன் காகாசுரன். ராவணன் கூட சீதையை இந்த அளவுக்கு துன்புறுத்தலையே, சீதையை எப்படியாவது தன் வசமாக ஆக்க வேண்டும்னு சிறைபிடித்தானே தவிர ரொம்ப வலுக்கட்டாயமா போய் சீத்தையை அனுபவித்தே ஆவேன்னு அவன் போகல. அதுக்கு காரணம் வேற. அவனுக்கு ஒரு சாபம் இருந்தது. ஏற்கனவே வேதவதி என்று ஒரு பெண்ணை அவன் பலாத்கரித்து தீண்ட போக அப்ப அப்படியே நெருப்புல குதித்து விட்டாள். தன்னையே அக்னிக்கு அர்ப்பணம் செய்து விட்டு ஒரு சாபத்தையும் விட்டாள். நீ எந்த பெண்ணையும் அவளுடைய சம்மதி இல்லாமல் போய் தொட்டால் அடுத்த க்ஷணம் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சாபம் கொடுத்திருந்தாள். அதனாலே ராவணன் பயந்து கொண்டு எந்த பெண்ணையும் அவளுடைய அனுமதியின்றி தொடமாட்டான், அதாவது அனுபவிக்கிறதுக்காக தொடமாட்டான். அதனால சீத்தை இடத்துல அவன் அந்த அபச்சாரப்படல. ஆனா காக்கா அசுரன் அவன் இப்படி திருமுலை தடத்தை தீண்டி அபச்சாரம் செய்தவன், அவனுக்கு பிராணனே இருக்கக்கூடாது, தலையை வாங்கி இருக்கணும் ராமன். ஆனால் இப்படி சேர்த்து விட்ட சீத்தை மன்றாடினாள், ஐயோ காக்கை சரணாகதி பண்ணிவிடுத்தே, நீர் சரணாகத வத்சலராச்சே, சரணம்னு வந்தவனை ரட்சிப்பதுதான் இக்ஷ்வாகு குல தர்மம், நீர் இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவர், இவனை தண்டிக்க கூடாதுன்னு மன்றாடி பிரார்த்திக்க, சரி இந்த அஸ்திரத்துக்கு ஏதான ஒரு வழி இருக்கேன், ராமன் விட்ட அஸ்திரமா அது முடிக்காம திரும்பி வந்ததான்னா அதை விட அதற்கு ஒரு ஒரு புகழ் இல்லாம இருக்கிறதுங்கிற விஷயமே இல்லை. அதுக்கு அந்த மாதிரியான பழி வரக்கூடாது. அப்ப ராமபானம் அமோகம், அது போன காரியத்தை முடித்து கொண்டுதான் வரணும் என்றுதானே இத்தனை நாள் உலகத்துல பெயர். இப்ப அந்த பெயரை மாற்ற முடியாதேன்னு கேட்க, சரி அதனுடைய கண்ணை மட்டும் வாங்கிடு என்று சீதை தெரிவித்தாளாம். அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம் என்று அந்த காக்காசுரனுடைய கண்ணை மட்டும் வாங்கினாராம். அதனாலதான் இன்னைக்கும் காக்கை ஒரு கண்ணாலத்தான் பார்க்கும். 2 கண்கள் அதற்கு இருந்தாலும் அதற்கு பார்வை ஒரு கண்ணாக மட்டும்தான். ஒன்னும் இடது கண்ணால பார்க்கணும், இல்ல வலது கண்ணால பார்க்கணும். 2 கண்ணாலையும் அதால பார்ப்பதுங்கிற சக்தியை அதற்கு இல்லாமல் ஆக்கிவிட்டான். அப்படி அந்த காகாசுரன் அபச்சாரப்பட்டான். இந்த விஷயத்த ராமனுக்கும் எனக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அருகே லக்ஷ்மணன் கூட இல்லை. ஏன்னா 2 பேரும் ஆனந்தமா சயனித்து கொண்டிருந்த சமயத்துலன்னோ இது நடந்தது. ஆக இந்த விற்த்தாந்தத்தை நீ ராமனுக்கு சொன்னால் ஓ நீ சந்தித்தது சீதையத்தான் என்று அவள் புரிந்து கொள்வான் என்று தெரிவித்தாள். அடுத்து மற்றொரு செய்தி அதை தெரிவித்தாள். சீதை அழகா திலகம் அணிந்து கொண்டிருந்தாளாம். என்னமோ ராமனும் சீதையும் விளையாடி கொண்டிருந்தார்கள். இந்த ராமன் எந்த விளையாட்டும் பண்ண மாட்டார், ரொம்ப ஆச்சார பிரதானர், சிறந்த ஒழுக்கமுடையவர், யாரிடத்திலையும் வீணா வம்புக்கு போக மாட்டார், கேலி செய்ய மாட்டார். ஆனால் என்னமோ தெரியல, அந்த வேலைக்காரி அந்த கூனியானவளிடத்துல ஏற்கனவே மண்ணுருண்டைகளை வைத்து அடித்தார். அதனாலே அவள் ராமனுக்கு வனவாசம்னு கேட்டார்னு பார்த்தோமே.
அத மாதிரி அடுத்த ஒரு விளையாட்டு இப்ப சீதையினுடைய திருக்கல்யாணம் ஆன பிற்பாடு ரெண்டு பேரும் என்னமோ வேகமா விளையாடிட்டு இருக்கா. ஏதோ ஒரு காரணத்தினால சீதையினுடைய திலகத்தை ராமன் அப்படி தட்டி விட்டானாம். செய்யலாமா? ஒரு சுமங்கலி அவள் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய திலகத்தை பத்தியானவனே அப்படி அந்த திலகத்தை தட்டி விடலாமா? இத சொன்னா நம்மளால நம்ப முடியறதா? ராமன் போய் இந்த மாதிரி நடந்து பாரா? கண்ணன்னு சொன்னா போய் பெண்களை கிள்ளி விடுவது, வஸ்திரத்தை இழுப்பது, இதெல்லாம் பண்ணுவார். ராமன் போய் சீதையினுடைய திலகத்தை தட்டி விட்டான். என்ன சுவாமி அதானோ மறந்து போய் சொல்றீரான்னு நான் என்னைய கேள்வி கேட்போம். அந்த அளவுக்கு ராமன் நடந்து கொள்ளவே இல்லைன்னு நமக்கு எவ்வளவு உறுதி இருக்கிறது? இந்த உறுதி நம்மாழ்வாருக்கே இருந்தது. அதனாலதான் அவர் கதையே மாத்திட்டார். மண்ணுருண்டையக வைத்து ராமன் அடித்தான்னு சொல்ல வந்தவர் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான்னு முடிச்சுட்டார். அந்த கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் ராமான்னு சொல்லி இருக்கணும். ஆனா கோவிந்தா என்று கண்ணன் இடத்துல சொல்லிவிட்டார். என்ன ராமன்னு மனசுல நினைச்சு பார்த்தாராம். ராமனுக்கு இப்படிப்பட்ட பழியா? ராமன்னா மரியாதா புருஷோத்தமன், லோகத்துல அனைத்து மரியாதைகளையும் தர்மத்தையும் அதை அப்படியே நிலைநிறுத்துபவன் ராமன். அவன் போய் இந்த மாதிரி விளையாடினான்னு சொல்லுவதற்கு மனசு இல்ல. கண்ணன் இருக்கார, எதை சொன்னாலும் வாங்கிப்பார். இல்லாத என்னென்ன ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட பழி இருக்கு. 10ஓட 11 இதனால என்ன ஆயிட போறது? என் தலையிலேயே பழிய போடுன்னு அவர் ஏத்துப்பாராம். அப்படி கண்ணன் இடத்துல தான் அந்த பழியை ஏத்தினார். எதற்கு சொல்ல வந்தேன்னா, ராமன் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினாரா இது யாருக்குமே தெரியாது. அரண்மனையில கூட யாருக்கும் அந்த புறத்தில் நடந்த விஷயம். அதை சீதை தெரிவிக்கிறாள், என்னுடைய திலகத்தை தட்டி விட்டாள். இந்த மோதிரத்தோடு தொடர்புடையது. ராம நாமாங்கிதமான மோதிரத்தை கொடுத்தாரா, இந்த மோதிரத்தோட தொடர்புடைய சரித்திரம். அதனால அதை தெரிவிக்கிறாள். அப்படி திலகத்தை தட்டி விட்டார். உடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. அவருக்கும் செய்தது தப்புன்னு புரிந்தது. ஆனா தான் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லையா ராமருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே போட்டி. அவள் முன்னாடி பேசுறாளா, நான் முன்னாடி பேசுற, வேண்டாம் ரெண்டு பேரும் பேச வேண்டாம்னு சொல்லி 3 தினங்கள் வாயை மூடிக்கொண்டு இவளும் பேசல அவரும் பேசல, இப்படி இருந்தார்களாம். நமக்குள்ளதான் இந்த மாதிரி சண்டைன்னா, பெருமான் பிராட்டிக்குள்ளே இந்த மாதிரி சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நினைவுபடுத்துமா போலே தான் இன்று கூட பிரம்மோற்சவத்திலே அந்தந்த கோவில்களிலே மட்டையடி உற்சவம் என்று நடக்கிறது. 9 தினங்கள் பெருமாள் உல்லாசமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவார். வந்த உடனே பிராட்டி கோவித்துக்கொள், நீ மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரியா, என்ன அழைத்து கொண்டு போகலையே, நேற்றைய தினம் எங்கு போனாய், உன்னை உள்ள விட மாட்டேன், கதவை சாத்துறேன், மட்டையடி பூப்பந்து அது இதுன்னு எல்லாம் நடக்கிறதே. இதெல்லாம் நாமும் பார்த்து அனுபவித்து இந்த பூசல் எல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்கு. கடைசியில ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு ஒத்துமையா அந்யோன்யமா இருக்கா. அந்த மாதிரி நமக்கு கூட நம்ம குடும்பங்கள்ல என்ன பூசல் வந்தாலும் அதை பெரிதுபடுத்தக்கூடாது. நமக்கெல்லாம் என்ன வழக்கம்னா, கொஞ்சமா இருந்தாலும் ஊதி ஊதி பெருசாக்குறது. அதுவும் பக்கத்துல இருக்கிறவா இன்னும் தூபம் போட்டு இன்னும் பெருசாக்கி ரெண்டு பேரும் இனிமே முகத்துக்களை முழிக்க முடியாது, வெட்டு குத்துங்கிற அளவுக்கு சண்டைய பெருசாக்கி விட்டுடும். அப்படியெல்லாம் ஆக்கக்கூடாது. இப்படி ராமனும் சீதையும் முகம் கொடுத்தே பேசாமல் இருந்தார்களாம். 3 நாள் கழிச்ச பிற்பாடு ராமனுக்கு பொறுக்கலை. என்ன இருந்தாலும் நான் செய்த தப்பு தான். இப்ப ராமனே உணர்ந்துட்டார். அவரால் தாங்க முடியல. எப்படி சீதையை பேச வைக்கிறது? நேர நீ போய் பேசு, தான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிறதுக்கும் மனசு இல்லை. ஆனா அவளை பேச வைக்கணும். என்ன பண்றதுன்னு பார்த்தார். அப்படி கையில இருந்த இந்த ராம எழுத்து பொறித்த மோதிரத்தை கழட்டி கீழே போட்டாராம். அவ பார்த்துட்டே இருக்கா. எல்லாரும் பாக்குறச்ச ஏதோ தடால்னு அப்படி கழட்டி கீழே போட்டு, என்னுடைய இந்த ராமநாமாங்கிதமான மோதிரம் தொலைந்து 1 நாள் ஆச்சு, யாரானும் கிடைச்சா எடுத்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெருசா எல்லார் காதலையும் விழற மாதிரி கத்தி இறைச்சலோடு ஒரு வாக்கியத்தை சொன்னாராம். இதை கேட்ட சீதை, ஐயோ ரொம்ப முக்கியமான மோதிரமாச்சே, இது இல்லாமல் ராமன் எப்படி இருக்க முடியும், ஷட்டென்று நாம எடுத்து கொடுக்க வேணும், இதோ விழுந்துடுத்தே அப்படின்னு ஷட்டுன்னு எடுத்துன்னு வந்து இதோ உடைய மோதிரம்னு கொடுத்தாராம். ஆமா தேவி, இதைத்தான் நான் தொலைச்சிருந்தேன், தேடின்னு இருந்தேன், நீ கொண்டுட்டியா அப்படின்னு சீதை இடத்துல அன்போடு பேசி அவளை அணைத்து கொண்டு மீண்டும் இருவரும் சேர்ந்தனர். என்ன இந்த சரித்திரத்தை சீதையானவள் எவ்வளவு நெருக்கமா அந்தரங்கமான சரித்திரம், அதை கூட தன்னுடைய ஹனுமன் திருவடியின் இடத்துல எவ்வளவு மதிப்பு நம்பிக்கையோடு, இவன் நிச்சயம் நல்லவன், இவன் ராமனுக்கு நம்ம விஷயத்தை கொண்டு போய் தெரிவிப்பன்கிறதுக்காக ரொம்ப அந்தரங்கமான சரித்திரத்தையும் எடுத்து கூறி, இனி நீ போகலாம், போய் உன்னுடைய ராமனிடத்துல நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவனை எப்படியாவது படை திரப்பிக் கொண்டு இங்கு வர வேண்டும். சரி, நீ வந்துட்ட, ராமன் எப்படி வருவார் என்ன ஒரு கேள்வி கேட்டாராம். என்ன தேவி, நானே வாகனமா இருக்கிறச்ச ராமனுக்கு என்ன கவலை, என் தோல்ல எழுந்துருள பண்ணி கொண்டு வந்து விடுகிறேன். சரி, நீங்க 2 பேர் வந்தா போருமா? சுக்ரீவன் 70 கோடி வானரங்கள் இத்தனை பேரும் வந்து சேர வேண்டுமேன்னா அதெல்லாம் ஒன்னும் கவலை இல்லை. ஹனுமார் தெரிவித்தாராம், நான் வந்திருக்கேனே, நான் தான் கடைநிலை ஊழியன், என்னை விட இன்னும் பயங்கரமான பெரிய பெரிய குரங்குகள்லாம் இருக்கு, நான் தான் இதுலயே இருக்கிறதுலயே கடைசியான குரங்கு, எனக்கே இவ்வளவு பலம் இருக்குன்னா என்னை விட மற்ற குரங்குகள்லாம் எவ்வளவு பலம் இருக்கும், விட்டா அடுத்த க்ஷணம் ராவணனையும் முடித்து கொண்டு நாங்கள்லாம் போயிடுவோம், ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் ரொம்ப தைரியமானவர்கள், சிறந்த பராக்கிரம் உடையவர்கள், எல்லோரும் வந்து விடுகிறோம் என்று சொல்லி சீதை நடத்துல விடைபெறுகிற சமயத்துல சீதை சற்று வருந்தினாள். ஐயோ, இவ்வளவு மாசம் இந்த மாதிரியான ஒரு நல்ல சகவாசம் கிடைக்கவே இல்லை, இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறாய்,
ஒரு நாள் இங்க தங்கி இருந்து எனக்கு ஆஸ்வாசப்படுத்தி விட்டு நாளைக்கு போகலாமே என்று தெரிவித்தாளாம். இப்படிப்பட்ட நிலைமையான ஹனுமான் கண்ல நீர் வடித்தார். நான் யாரு, இன்னைக்கு வந்தவன், ஒரு திரியக்கு ஒரு குரங்கு, இன்னைக்கு முகத்துல முழித்திருக்கிறேன். ஆனாலும் என்னிடத்துல எவ்வளவு அன்பு அந்த பிராட்டிக்கு. என்னமோ தன்னோடு கூடவே பிறந்தவனை போல, தன்னுடைய வயிற்றில் பிறந்த பிள்ளை போல எனக்காக ஒரு நாள் இங்க இருக்கிறாயான்னு கேட்கிறாயே சீதையே. ஆனால் உம்முடைய கைங்கரியத்தை இழந்தவனாக ஆகிவிடுவேன். நீரோ ஒரு மாசம்தான் கெடு கொடுத்திருக்கிறீர், ஒரு நாள் தங்கிட்டு தான். ராமர் அனுப்புறம் 29 நாள் தான் இருக்குன்னு கவலைப்படுவாரே. இனிமே தாமதிக்கவே கூடாது. இந்த ஒரு மாசத்தை பொறுத்து கொள்ளு தேவி. அடுத்த க்ஷணமே உமக்கு இந்த துக்கம் எல்லாம் போய் நீர் நிரந்தரமா ராமனோடு சேர்ந்திருக்கிற சமயத்துல உம்மை இருவரையுமே விட்டு பிரியாமல் சேர்ந்திருக்கிறோம் என்று கூறி அவரிடத்தில் விடைபெற்று கொண்டு நகர்ந்தார். போய் சிந்திக்கிறார். சரி, நாம வெறும சீதையை பார்த்து போனால் போருமா? நான் ஊருக்கு போனா கேட்பறேன், ராவணனை பார்த்தியா, அவன் என்ன உள்ளத்தோடு இருக்கிறான், அவனுடைய சேனா பலம் எப்படிப்பட்டது, என்ன அவன் சைன்யங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான், எப்படி அதனுடைய பலம், எங்கு போனால் அவனை அடிக்கலாம், இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்தாயா இல்லையான்னு கேட்பார்களே. நம்ம கூட வாசல்ல ஏதோ வியாபாரம் யாரோ வித்துண்டு போயிட்டு இருக்கா, போய் எதையான வாங்கணும்னு சொன்னா உள்ள இருந்து சொல்லி அனுப்புவா. போய் அது என்ன பார்த்து வாங்கிட்டு வான்னா, அதெல்லாம் போகாம வெறும உட்காந்து, இல்ல போய் தான் கேட்டுட்டு வான்னா ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு வருவோம். இதை கேட்டியா அதை கேட்டியா, போய் என்ன பழம் என்னன்னா, சரி வாழைப்பழம் இருக்கு, வாழைப்பழம் என்ன விலையை மாத்துறது, என்ன வாழைப்பழம்னு கேட்டியா, அது மலை வாழைப்பழமா செவ்வாழைப்பழமா அதெல்லாம் தெரியல, போய் கேட்டு. சரி, ஒரு டசன் இன்ன விலையா, 2 பழம் இன்ன விலையா, இப்படி ஒவ்வொன்னா கேள்வி கேட்டு நம்முடைய பழக்கம், நமக்கும் அந்த அளவுக்கு புத்தி சாமர்த்தியம் இல்லை. இத மாதிரி ஹனுமனும் ஒவ்வொரு தடவையும் போய் லங்கையில போய் பார்த்துன்னு வர முடியும். வந்தா மொத்த காரியத்தையும் ஆராய்ந்து கொண்டு இனி திரும்பி ராமன் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ற மாதிரி நமக்கு முழு இந்த இடத்தை பத்தின அத்தனத்தையும் விஷயங்களையும் கிரகிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம்னு காத்து கொண்டிருந்தார். தூரக்க பார்த்தா ஒரு பெரிய தடி இருந்ததாம். அந்த தடி எடுத்து சுழற்றுன்னு சுழட்டினார். ஹனுமார் அப்படி எல்லா இடத்துலையும் போய் சுழற்ற அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பீத்து, அது அப்படி இப்படின்னு மரங்கள் எல்லாம் பீச்சு போட்டு ஒரே துவம்சம் பண்ணார். அந்த வனத்தை எல்லாம் முறியடித்தார். அரக்கிகள்லாம் ஒவ்வொன்னு கூச்சல் போட்டுண்டு என்னதுன்னு தெரியலையே, யாரோ ஒரு வானரம் இப்படி எல்லாம் செய்கிறதேன்னு போய் அரக்கர்கள் இடத்துல சொல்ல பல அரக்கர்களும் வந்தார்கள். அத்தனை அரக்கர்களையும் துவம்சம் செய்து அவர்களுடைய உயிரையெல்லாம் மாய்த்தான் ஹனுமன். இந்த செய்தி அடுத்து மந்திரிகள் இடத்துல போச்சு. மந்திரிகள்லாம் புறப்பட்டு, ராவனுடைய மந்திரிகள் அவர்கள்லாம் புறப்பட்டு வர அவர்களையும் முடித்தான். அடுத்து செய்தி போனது, ராவணனுக்கே செய்தி போனது. அக்ஷயகுமாரன் என்ன ராவனுடைய கடைசி பிள்ளை, அந்த இளைய பிள்ளையான அந்த கடைக்குட்டியான அக்ஷயகுமாரன் வந்தான். இந்த வானரத்தை நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் கவலை வேண்டாம்னு ரொம்ப தைரியமா சொல்லி கொண்டு வந்தான். அந்த அக்ஷயகுமாரனையும் திருவடி முடித்தார். அவன் போனான்னு கேட்டவுடனே ராவணனுக்கு பயம் ஏற்பட்டது. ஒரு குரங்கு இத்தனை அரக்கர்களை முடித்து கடைசியில என்னுடைய புதல்வனையே முடித்து விட்டதா? அப்ப இது ரொம்ப பலசாலியான ஏதோ ஒரு குரங்கு, மர்மமான ஒரு விஷயமா இருக்கே, என்னன்னு பார்க்கணுமே. தேவர்கள்லாம் ஏதாவது சதி திட்டம் போட்டிருக்காளா, தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய மகனான இந்திரஜித்தை அனுப்பி, இந்திரனையே ஜெயித்தவனா அவன், அதனால இந்திரஜித் என்ன அவனுக்கு பெயர், நீ போய் ஒரு கை பார்த்து விட்டுவான்னு அனுப்ப அவன் வந்தான். அவன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி இந்த திருவடியை கட்டுப்படுத்தினான். முதல்ல என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்னும் முடியல. கடைசியில பிரம்மாஸ்திரத்தை போட்ட உடனே பிரம்மாவினுடைய அந்த வஸ்திரம் அது வந்திருக்குன்னா கட்டுப்படணும். பிரம்மா ஏற்கனவே ஒரு வரம் கொடுத்திருந்தா, ஒரு முகூர்த்த காலம் நீ கட்டுப்பட்டு இருந்தால் போறோம், பின்னர் அது தானே இந்த அஸ்திரம் உன்னை விட்டு நழுவிடும், உனக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு இளம் வயதிலேயே ஹனுமானுக்கு பிரம்மா வரம் கொடுத்திருந்தார். அதே போல இந்திரஜித்து கட்டினான். கட்டினதோடு அந்த அரக்கர்கள் எல்லாம் இத்தனை காலம் இவன் இந்த ஹனுமான் பண்ண சேட்டைகள், அவனுடைய விளையாட்டு, அவனுடைய அந்த ஹிம்சை அதெல்லாம் தாங்கிக்க முடியலையா, எங்க இப்ப மாட்டி இருக்கிற இந்த ஹனுமான் எங்கேயாவது நழுவிட்டா என்ன பண்றது, போய் பெரிய பெரிய சங்கிலி, பெரிய பெரிய கயிறு, தாம்பு கயிறு, சணல் கயிறுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பிரம்மாஸ்திரமே கட்டி இருக்கு. அதை கூட அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த அஸ்திரம் எல்லாம் எதுக்கு போராது, இன்னும் நிறைய எதுக்கு போட்டு சுத்தி காட்டணுங்கிறதுக்காக அவரவர்கள் தங்கள் கையில கிடைத்த அத்தனை கயிறுகளையும் கொண்டு வந்து ஹனுமானை கட்ட பிரம்மாஸ்திரம் பார்த்து நம்ம பெருமையை கூட தெரிஞ்சுக்காம இதுகள்லாம் இப்படி பண்றதே என்று தான் அப்பொழுதே நழுவி வீழ்ந்து விட்டது அந்த பிரம்மாஸ்திரம். ஆனாலும் இந்த அரக்கர்களுக்கு எதுவும் தெரியல, நாம தான் கட்டிட்டோம் அப்படின்னு ரொம்ப தைரியமா அந்த ஹனுமானை கட்டின உடனே அவர் யோசித்தார், சரி சரி இப்படியே ஒவ்வொருத்தரையா முடித்து கொண்டிருந்தால் ராவணனை எப்பதான் சந்திப்பது, நேருக்கு நேர் அவனுடைய சந்தித்து அவனுடைய மனசு என்ன, அவன் ஏதாவது திருந்தணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறானா இல்லையா, அவன் என்ன எப்படிப்பட்டவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவனும் இசைந்து சரி ஆமா கட்டுப்பட்டுட்டேன்னு ரொம்ப பயந்து நடுங்கி கொண்டு அப்படியே திருவடி ஹனுமான் போனாராம். பிடித்து இழுத்து கொண்டு அரண்மனைக்கு நடுவரே போனால் ராவணன் பெரிய உப்பரிகையில அமர்ந்திருக்கிறான். சுத்தி பல அத்தனை மந்திரிமார்கள், இத்தனை பேரோடு பார்த்தால் ஆச்சரியமா இந்திரன் எப்படி தேவலோகத்துல இருப்பானோ அந்த மாதிரி ஒளி வீசுற மாதிரி எல்லாம் இருந்ததாம்.
ஐயோ இத்தனை நன்மை இருந்தும் ஒரே ஒரு தீய புத்தியினால இந்த ராவணன் அழிந்து போகிறானே, அதை மட்டும் அவன் கைவிட்டு, இல்ல சீதை நடத்துல பட்டது அபச்சாரம், ராமனுடைய அந்த சொத்தை ராமனுக்கே திருப்பி கொடுக்கிறேன்னு ஒரு கணம் முடிவெடுத்தால் எந்த ஆபத்தும் இல்லை, இவன் நன்றாக வாழ்ந்து போகலாமே என்று திருவடி ஹனுமான் மிகவும் மனதிலே வருத்தம் கொண்டார். சரி போய் உபதேசித்து பார்க்கலாம் என்பதற்காக நேரடியா அவன் முன்னாடி நின்றவுடனே, நீதான் அக்ஷயகுமாரனை முடித்தாயா, இத்தனை அரக்கர்களை முடித்தாயா, யார் நீ என்று கேட்க, அப்ப அவர் தெரிவிக்கிறார், தூதோகம் ராமஸ்ய தாசோகம் கோசலேந்திரஸ்ய, கோசலேந்திரனான ராமனுடைய தாசன் ராமதூதன் நான் என்று தன்னை அறிவித்துக் கொண்டு, ஏதோ ராமன் அங்கிருந்து புறப்பட்டு இப்ப சுக்ரீவனோடு சேர்த்து அவனோட நட்பு கொண்டாச்சு, இனி வானரங்கள்லாம் காத்துன்னு இருக்கா, நீ மட்டும் இப்ப திருந்தி சீதா பிராட்டியை கொண்டு போய் சமர்ப்பிக்கலன்னா அடுத்த க்ஷணம் படையோடு இத்தனை பேரும் வந்து உன்னுடைய ராஜ்யம், உன்னை எல்லோரையும் அழித்து சீதையை மீட்டு கொண்டு போவது உறுதி என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் ராமன் என்னெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது, நான் பிரம்மாவின் இடத்திலே வரம் வாங்கியிருக்கிறேன், ராமன் அற்ப மனுஷன், அவன் என்னை ஜெயிப்பதா என்று இவன் கர்வத்தோடு சொன்னான். மனுஷன்னு எண்ணாதே, பிரம்மாவோ இந்திரனோ சந்திரனோ குபேரனோ யார் வந்தாலும் ராமனுக்கு முன்னாடி யாராலும் நிற்க முடியாது, ராமன் அப்பேற்பட்ட வீரன், தர்மமே வடிவானவன் என்றெல்லாம் எடுத்து கூறினார். இதுலதான் நமக்கு தொலைக்காட்சியிலெல்லாம் காட்டும் பொழுது ரிஷா ராமன், அதாவது ராவனுடைய அந்த தர்பாருக்கு முன்னாடி ஹனுமார் நிறைய வாழை அப்படி நீளமா வளர்த்து சுத்துன்னு வாழை சுத்தி அதையே ஆசனமாக கொண்டு அதன் மேல அமர்ந்தார் என்று காட்டுகிறார்கள். அது வால்மீகி ராமாயணத்திலையும் இல்லை, கம்ப ராமாயணத்திலும் இல்லை, வேற ஏதோ வடக்க இருக்கக்கூடிய ராமாயணத்துல இருக்கலாம், ஆனால் வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி கிடையாது. அப்ப அவர் வாழை சுருட்டி கொண்டு, ராவணனே ஒரு ஆசனத்துல இருக்கான்னா எனக்கு ஆசனம் இல்லையான்னு தான் ஒரு பெரிய ஆசனத்தை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார்னு செய்தி கூறுகிறோம், ஆனால் அது ராமாயணத்துல இல்லை. இப்படி எல்லாம் உபதேசித்த பிற்பாடு ராவணனுக்கு கடும் கோபம், உன்னை உயிரோடு விட்டால் தானே நீ போய் செய்தியை சொல்லி ராமன் படையோடு வருவது, உன்னை இப்பொழுதே முடித்து விடுகிறேன்னு சொன்னார். அப்போ மற்ற யோர்கள்லாம் ஆமாமா இது யுக்தம் யுக்தம்னு எல்லோரும் ராவணன் பக்கத்துல பேசினார்கள். ஆனால் ஒரே ஒரு விபீஷணன், விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா, இதை யாரு சொன்னான்னா சூர்பனகை சொல்றாள். சூர்பனகையை பார்த்து ராமன் விசாரித்தானோ இல்லையோ, நீ யாருமா என்ன கேட்டியே, நீ யாருன்னு கேட்டா, நானா ராவனுடைய தங்கை, ராவணன் அரக்கர் குலத்துக்குள்ளேயே அரசன், அந்த ராவணனுக்கு பல தம்பிமார்கள், அதுல ஒவ்வொருத்தரையா சொல்லி கொண்டு வரும் பொழுது விபீஷணன் இருக்கானே ஒன்னும் தெரியாது, அது ஒரு அசடு, அதுக்கு ராட்சச குணமே இல்லை, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேட்டிதகான்னு சொன்னான். அப்படிப்பட்ட அந்த விபீஷணன் அவன் எழுந்திருந்து, தூதனை கொள்வது ராஜ தர்மம் கிடையாது, அந்த மாதிரியான பாவத்தை நீ சேர்த்து கொள்ள வேண்டாம், உனக்கு இருக்கக்கூடிய பெருமைகளுக்குள்ள எதற்கு இந்த அபவாதம், தேவையில்லைன்னு அவனுக்கு புத்தி சொல்லுகிற மாதிரி நன்மை சொல்லுகிற மாதிரி சொல்லி, ஆனாலும் இவனுக்கு தண்டிக்க வேண்டும், அது நீ சொல்றபடி தண்டனை கொடுக்கணும்னா வேறு விதமா தண்டனையை கொடு. இந்த வானரங்களுக்கெல்லாம் வால்ல தான் ரொம்ப பிரியமா, அடிக்கடி வாழை தொட்டு பார்த்துக்கும், வால் பத்திரமா இருக்கான்னு அதுலேயே புத்தியோடு இருக்குமா. இவருக்கும் நீள வாழ் இருக்கோ இல்லையோ, வால்ல நிறைய துணியை சுத்தி எண்ணெயை தடாவி நல்லா நெருப்பு வச்சுடும், அந்த வால் கொளுத்துத்துன்னா அதால தாங்கிக்க முடியாது, அப்படியே ஓடி போயிடும் என்ன. அந்த ஹனுமானுக்கு உயிருக்கு ஆபத்தில்லாதபடி இப்படி ஒரு தண்டனையை மாற்றி கொடு என்று ராவனிடத்துல சொன்னான். அவனுக்கும் அது சரின்னு பட்டது. சரின்னு அரக்கர்களிடத்துல ஆணையிட ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா துணிகளையும் கொண்டு வந்தாராம். எதுக்கு இத்தனை துணி, ஹனுமாருடைய வாழ் எவ்வளவு நீளம் இருக்க போகுது, அதுக்கு துணி சுத்தி நெருப்பு வைக்கிறதுக்கு இத்தனை வேணுமா, ஒரு 4 முழம் துண்டு இருந்தாலே அதிகம். ஆனா எல்லாரும் நான் கட்டுறேன்னு அத்தனை பேரையும் துணி கொண்டு வந்தாலாம். இத்தனை பேர் கொண்டு வந்து அதை உபயோகப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும், அதற்காக வாளை நீளமா வளர்த்து கொள்ளுவோம்னு நல்ல மயில் கணக்குல வாழை அப்படியே வளர்த்துட்டு போனாராம். சுத்தரா கை ஓஞ்சு போறது, இன்னும் சுத்தி முடிக்க முடியலையேங்கிற அளவிற்கு வாளை நீட்டமா நீட்டி அத்தனை துணியும் சுத்தி எண்ணெயில தடவி அதன் தீப்பொறி வச்சால், இப்ப வாளை சுருக்கி கொண்டு விட்டார். ஏன் வாள்லயே நெருப்பு வச்சியா, உன்னை விட்டேனா பார்னு சொல்லி எல்லா அரண்மனை முழுக்க ஆங்காங்கு எந்தெந்த அரக்கர்கள் குடியிருக்கிறார்களோ எல்லா குடியிருப்பு முழுக்க போய் தீ வைத்து விட்டாராம். ஆகாசத்துல போய் பார்த்தார், கண்ணு கட்டின தூரம் எங்கெங்கெல்லாம் குடியிருப்பு இருக்கோ எல்லா இடத்துலயும் நெருப்பு வச்சுடுவோம்னு வச்சார். ஏற்கனவே லங்கையை சுத்தி பார்த்திருக்காரோ இல்லையோ, அப்ப அடையாளம் வைத்து கொண்டாராம். விபீஷணன் ரொம்ப நல்லவன், அந்த விபீஷணன் இருக்கக்கூடிய இடத்திற்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்து மற்ற குடியிருப்புகள் எங்கெங்க இருக்கோ அங்க எல்லாம் நெருப்ப வைத்தார். எல்லாம் ஆச்சா அப்படின்னு பார்த்துட்டு நேரா அதை போய் அணைக்க வேண்டும், சமுத்திரத்துல அணைக்கலாம்னு போனார். சீதா பிராட்டி இந்த செய்தி கேட்டவள், ஐயோ அனுமனுடைய வாளுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, சீதோபவ ஏ அக்னியே நீ குளிர்ந்து இருக்க வேண்டும், சில்லுன்னு இருக்கணுமா, நெருப்பு எங்கேயாவது சில்லுன்னு இருக்குமா. ஆனால் சீத்தை ஆணையிட ராமனுடைய அதாவது ஹனுமானுடைய வாளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி அந்த அக்னியானவன் குளிர்ந்திருந்தான்.
இப்படி கடல்ல கொண்டு போய் நினைக்கிற சமயத்துல திடீர்னு ஹனுமானுக்கு பெரிய ஒரு வருத்தம் ஏற்பட்டதாம். நான் என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன், விபீஷனுடைய திருமாளிகையை மட்டும் விட்டேனே தவிர அசோகவனம் என்ன பண்ணேனே தெரியலையே, என்னத்தையோ எரிக்கிறேன் பேர் வழின்னு கடைசியில அசோகவனத்தையும் சேர்த்து எரித்து விட்டால் அவ்வளவுதான், சீதையும் அத்தோடு சேர்ந்து போயிருப்பாள். நான் வந்த காரியமே வீணாச்சே, ராமனை காப்பாத்துறேன் பேர் வைத்து விட்டு கடைசியில ராமனுடைய பிராணனையும் சேர்த்து முடித்தவனாக ஆகி விடுவானேன்னு ஐயோன்னு தலையில கை வைத்து கொண்டார். அப்ப வானத்துல சுகச்சாரணர்கள் என்று 2 பேர் அப்படி பறந்து கொண்டு போயினராம். அவர்கள்லாம் யக்ஷர்கள், அந்த கந்தர்வர்கள் மாதிரி. அங்கங்க என்னென்ன சரித்திரம் நடக்கிறதுங்கிறத பேசி கொண்டு போகிறார்கள். அவர்கள் வானத்துல இருந்து பேசுறார், என்னமா இந்த திருவடிக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை பாரு. திருவடின்னு அவர்கள் சொல்ல மாட்டா, ஆஞ்சநேயன் வாயு புத்திரனுக்கு என்ன சாமர்த்தியம் பாரு. லங்கை முழுக்க தீ வச்சிருக்கார், ஆனா 2 இடத்த மட்டும் ஞாபகமா தீ வைக்காம விட்டாரே. அசோகவனத்தை விட்டிருக்கார், விபீஷனுடைய குடியிருப்பை விட்டிருக்கார், மற்ற இடத்துல எல்லாம் மட்டும் நெருப்பு பத்திர மாதிரி இவர் எப்படி வச்சார்? இந்த சாமர்த்தியம் அந்த குரங்குக்கு எப்படி வந்ததுன்னு தெரியலையேன்னு 2 பேர் பேசிக்கொண்டு போக அப்பதான் திருப்தி வந்ததாம். ஐயோ நல்ல காலம், சீதை இருக்கிற இடத்துக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா, சரி சரி ஒரு தடவை நேர்ல போய் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு போக வேண்டும் என்று மறுபடியும் சீதை இடத்துல போய் விண்ணப்பித்து, அம்மா நான் விடைபெறுகிறேன், உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையான்னு கேட்க, எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லை, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையான்னு அவள் கேட்கிறாள். நீர் இருக்க எனக்கு என்ன ஆபத்து, உம்முடைய குளிர்ந்த திருவுள்ளத்தினாலே அக்னியினாலே எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இப்பொழுதே விடைபெறுகிறேன், போய் சீக்கிரத்துல செய்தியை சொல்லி விரைவிலேயே ராமனை இங்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டார். கிளம்பினது எத்தனை வேகமோ அதை விட வேகமா மறுபடியும் அங்க லங்கையிலிருந்து கிளம்பி நேர இப்ப வானரங்கள்லாம் காத்துன்னு இருக்கா இங்க கடற்கரையில. அத்தனை பேரும் பட்டினி, உண்ணாவிரதம், பசி கொடுமை. இவர் திரும்பி வர வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்து இருந்தாலாம். அத்தனை குரங்குகள், சின்ன சின்ன குரங்குல இருந்து பெரிய குரங்குகள் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா. இவர் வர்ற வேகத்தை பார்த்தாலே குட்டி குரங்குகளுக்கெல்லாம் ஒரே ஆரவாரம், ஒரே மகிழ்ச்சியா. எங்க தலைவர் வந்துட்டார், அவருடைய வருகையை பாரு, என்ன ஆனந்தமா வரார், எவ்வளவு சந்தோஷமா வேகமா வரார், நிச்சயம் சீதையை பார்த்திருப்பார் அப்படின்னு இந்த குரங்குகள்லாம் குதிக்க ஆரம்பித்ததான். பெரிய குரங்குகள்லாம் யோசித்தது, என்ன இது நமக்கு கூட தெரியல, இவாளுக்கு தெரிஞ்சிருக்கேன்னா, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எப்ப பாரு எதையோ யோசித்து கொண்டிருப்பீர்கள். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது அவர் வராருன்னா, எங்க வராருன்னு இவாள்லாம் கண்ணை இடுக்கிண்டு பாக்குறா. வயசானதுனால உங்களுக்கு தெரியல, வந்துட்டார்னு எல்லாரும் ஆரவாரம் பண்றா. அவர் அங்கிருந்து ஹனுமான் வரார். வந்த உடனே எல்லாரும் கிட்டக்க போறார். ஒரு பெரிய பிரமுகர் இறங்கி வந்தாருன்னா வரிசையா எல்லாரும் கிட்டக்க போய் நான் முன்னே ஏதான வார்த்தையை கேட்கணும், அவர் இடத்துல ஏதான பெறணும், கையெழுத்து வாங்கணும், அப்படி இப்படின்னு ஒரே இடிச்சு தள்ளி கொண்டு போறாளே. அந்த மாதிரி வானரங்கள்லாம் இடித்து கொண்டு முதல்ல சின்னவாள்லாம் வரா. சீதையை பாத்தியா, என்ன ஆச்சு, லங்கை எப்படி இருந்தது, ராவணனை பாத்தியான்னு கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்குள்ள அடுத்து கேள்வி. யாருக்கும் பதில் சொல்ல முடியாம போய் ஓய்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாயை திறந்து சொல்லுவதற்கு முன்னாடி இப்படி வந்து கேட்டா எப்படி சொல்வது? என்ன அனைவரையும் அமர்த்தி தான் இங்கிருந்து புறப்பட்டதிலிருந்து மீண்டு வர வரைக்கும் என்ன நடந்தோ அத்தனை கதையும் திருப்பி சொன்னார். யாத்திரைக்கு போயிருக்கிறவாள் இடத்துல இந்த மாதிரிதான் கேள்வி கேட்டு தெரிஞ்சுப்பாளாம். இங்கிருந்து போனியே, என்ன ஆச்சு, போற இடத்துல பஸ்ஸை விட்டதுல இருந்து எங்கெங்க பேருந்துகளை விட்டியோ, எங்க ரயில் வண்டியை விட்டையோ, எங்க சறுக்கி விழுந்தியோ, எங்க ஆகாரம் சரியா கிடைக்கலையோ, எல்லா கதையும் மறுபடியும் மொத்தமா திருப்பி சொல்லணும். போனேன் வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன வீட்டுல இருப்பவர்கள் அகத்துல இருப்பவர்கள் கேட்பார்களாம். அந்த மாதிரி இந்த திருவடியை அனுப்பிட்டு என்ன நடந்ததுன்னு ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுண்டு சரி ரொம்ப திருப்தி என்ன அனைவரும் திருப்தி அடைந்தனர். இப்ப என்ன பண்ணுவது, நாமே போய் சீதையை திரும்பி கொண்டு வந்து விடலாமா, இல்ல போய் ராமனிடத்துல செய்தி சொல்லி அழைத்து கொண்டு போகலாமான்னு இப்ப வானரங்கள்லாம் பேச ஆரம்பித்தார்கள். அங்கதன் சொன்னார், வாலியினுடைய பிள்ளை அங்கதன், அதெல்லாம் இனிமே திரும்பி போய் ராமனிடத்துல சொல்லி இதெல்லாம் என்னைக்கு நடக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய வேகமும் சக்திக்கும் நாமே போய் காரியத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எல்லோரும் புறப்படுவோம், அக்கறைக்கு போய் சீதையை தூக்கி கொண்டு ராவணனை முடித்து சீதையை மீண்டும் கொண்டு வந்து பெருமானிடத்துல சேர்த்து விடலாம்னு சொன்னார். கூடவே கூட அதை நானே பண்ணியிருப்பேனே, இவ்வளவு தூரம் போயிட்டு வந்த நான் எனக்கு தெரியாதா, நான் கேட்டேன், அவள் இசையலை, ராமன் வந்தால்தான் அவனுடைய பெருமைக்கு அது தகும் என்று சொல்லி இருக்கிறாள். நாம போவது யுக்தம் என்று நேர திரும்பி போவோம் என்று சொல்ல சரி அனைவரும் இசைந்தனர். அப்படி திரும்பி நடக்கிறாளாம். நடந்து போனா இப்ப பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டாடணுமே. இப்பெல்லாம் சின்ன பசங்கள்லாம் போய் சொன்னா உடனே எனக்கு இனிப்பு எங்க, ட்ரீட் எங்கன்னு கேட்கிறாள். அந்த மாதிரி இந்த வானரங்கள்லாம் இவ்வளவு பெரிய சமாச்சாரம், இத்தனை நேரம் 1 மாசம் நாங்கள்லாம் பட்னி கடந்திருக்கோம், எங்களுக்கு ஏதான ஆகாரம் கொடுத்தாதான் உண்டுன்னு அத்தனை பேரும் சொல்ல, சரி போங்கள், சுக்ரீவன் ரொம்ப ஆசையா வளர்த்த ஒரு நந்தவனம், அழகான பழத்தோட்டமா, அதற்கு அங்க ஒரு முன்னாடி ஒரு இவனை ததிமுகன் என்ன ஒரு வானரத்தை காவலுக்கு வைத்திருந்தான் சுக்ரீவன். ததிமுகன் என்பவன் சுக்ரீவனுடைய மாமா. அவரை காவலுக்கு வச்சு இந்த தோட்டத்துக்கு மட்டும் ஒரு வானரமும் வரக்கூடாது, இதை தவிர வேற எங்க போனாலும் எதை அழிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இது எனக்குன்னு இருக்கிற தோட்டம்,
உள்ளுக்குள்ள ஒரு செடி எதற்கும் ஆபத்து இல்லாமல் நீ பாதுகாக்கணும் என்று அந்த ததிமுகனை வைத்து விட்டு எப்படி பாதுகாக்கிறான். போற இந்த வானரங்கள்லாம் பார்த்தது நேர இந்த மதுவனத்தை ஒரு பாடுபடுத்தி மொத்தத்தையும் துவம்சம் பண்ணிடணும். பலாப்பழமா தொங்குமா, மாம்பழமா தொங்குமா, தேங்காயா இருக்கும், வாழைப்பழமா இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டு அனுபவிச்சுட்டு தான் போய் ராமன் இடத்துல போகணும் என்ன எல்லோரும் உள்ள போக பார்க்க ததிமுகன் மிரட்டுறான். அதெல்லாம் உள்ள போக கூடாது. ஓங்கி ஒரு குத்து, ஹனுமானே ஒரு அடி வச்சாராம். இந்த மாதிரிலாம் ஹனுமான் செய்ய மாட்டாரே, இப்படி செய்கிறாரேன்னா என்ன பண்றது? அந்த சந்தோஷத்தினுடைய போக்கு வீடு நேர உள்ள போய் எல்லாத்தையும் துவம்சமாக்கி மதுவனத்தையே அழிச்சார். இந்த செய்தியை ததிமுகன் போய் சுக்ரீவனிடத்துல சொன்னான். அவனுக்கு அதுக்கு மேல சந்தோஷம். தன்னுடைய வாளை எடுத்து அருகே இருக்கக்கூடிய பாறையில ஓங்கி அடிச்சாராம். இது என்னது, இது வாளை இப்படி அடிக்கிறாரேன்னா சந்தோஷம். லக்ஷ்மணர் பார்த்தார், என்ன இப்படி செய்கிறாய்னா, இல்ல இல்ல நான் அவர்களுக்கெல்லாம் கெடு கொடுத்திருந்தேன், ஒரு மாசத்துக்குள்ள திரும்பி வரலன்னா தலையே போயிடுங்கிற அளவுக்கு தண்டனை விதித்திருந்தேன். அதை மீறியும் என்னுடைய அந்த கட்டுக்காவலான நந்தவனத்தை அழித்தால் அதை விட இன்னும் தண்டனைங்கிறது தெரிந்திருந்தும் எப்ப இதை அழித்திருக்கிறார்களோ நிச்சயம் இவர்கள் சீதையை பார்த்திருக்கணும். பார்க்கலன்னா இந்த மாதிரி அவர்கள் நடக்க மாட்டா. இது எங்களுக்குள்ள சங்கேதம், குறிப்பால உணர வேண்டிய விஷயம் என்று சொல்லி, நன்னா இருக்கே உங்களுடைய குறிப்பால உணர்வது என்று சொல்ல, சரின்னு அடுத்தவர்கள்லாம் வர எல்லாரும் ராமனிடத்துல வந்து சின்ன குரங்குகள்ல இருந்து ஆரம்பித்ததான். சீதையை பார்த்துட்டியா? இல்ல நான் பார்க்கல. அடுத்த வானரம் கிட்டக்க போய் நிற்கும். சீதையை பார்த்தியா? இல்ல நான் பார்க்கல. இப்படியே ஒவ்வொரு வானமும் ராமனிடத்துல அருகே போய் கடைசியில தான் ஹனுமார் வந்தார். ஏன்னா இத்தனை பேருக்கும் ஒரு உத்வேகம், தங்களுடைய தலைவர் பார்த்தாருங்கிறத தான் போய் சொல்லணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வானரமும் ராமனிடத்துல போய் நிற்க, நான் பார்க்கலன்னு ஒவ்வொருத்தரும் நகர்ந்த உடனே கடைசியா ஹனுமார் வரார். அவர் தெரிவிக்கிறார், திருஷ்டா சீதா, கண்டனன் சீதையை, கண்டேன் சீதையைன்னு தெரிவித்தார். என்ன ஞானம், என்ன ஞானம்! நாமெல்லாம் இருந்தா சீதையின்னு ஆரம்பித்து இழுக்கிற இழுப்புலையே என்ன சொல்ல போறான், பார்த்தேன்னு சொல்ல போறானா, பார்க்கலன்னு சொல்ல போறானா, சீதை இருக்கான்னு சொல்ல போறாளா, இல்லைன்னு சொல்ல போறானேன்னு ராமன் துடித்து போய் அங்கேயே அவருக்கு பிராணன் போயிடும். அந்த மாதிரி நம்முடைய காரியம். ஆனால் ஹனுமான் சொல்ல ஆரம்பித்தான்னா, கண்டேன்னு சொல்லிட்டா ராமனுக்கு திருப்தி வந்துடும். ஏன்னா போனது சீதையை பார்ப்பதற்கு தானே. அப்ப கண்டேன்னு சொன்னா எத்தையோ பார்த்தேன்னு நினைக்க போறார், சீதையை பார்த்தேன்னு உறுதி கொண்டு விடுவார், இன்னும் ஆனந்தமா உற்சாகமா எழுந்திருப்பார் என்பதற்காக கண்டேன்னு முதல்ல சொன்னாராம். அதனாலதான் சொல்லின் செல்வன் என்று கொண்டாடப்படுகிறார். எந்த சொல்ல எப்ப பிரயோகிக்கணும் என்பது நன்றாக தெரிந்தவர். அப்படி ராவனுடைய பிராணனையே காத்து கொடுத்தார். சீதை தான் தூக்கு போட்டுக்கொண்டு பிராணனை விடணுங்கிற சமயத்துல தான் ராம மந்திரத்தை சொல்லி ராமாயணத்தை சொல்லி காப்பாத்தினாரா. அப்ப சீதைங்கிற ஒரு உயிரை காப்பாத்தி கொடுத்தார். போராது, சீதையை பத்தின விஷயத்தை இப்ப பார்த்தேன்னு சொல்லி ராமனுக்கு பிராணன் போற தருவாய், இனிமேல என்னால தரிக்க முடியாதுன்னு அப்படி உற்சாகமே இல்லாமல் சக்தியே இல்லாமல் இருந்தார். அவரிடத்துல பார்த்தேன் சீதைன்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே உயிர்ப்பு வந்தது, மூச்சு வந்தது, தெம்பு வந்தது, எழுந்தார். அப்படியே ராமனை ஹனுமான கட்டி ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம். 2 உயிரை மீட்டு கொடுத்தாய் ஏ ஹனுமனே, ஒரு பிராணனை மீட்டு கொடுத்ததற்கே உனக்கு என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னுடைய உயிரையும் சீதையினுடைய உயிர் 2 பேர் உயிரையும் காத்து கொடுத்திருக்கிறாய். உனக்கு நான் என்ன கொடுப்பதுன்னே தெரியவில்லையே. ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா என்று தான் எப்பேற்பட்டவன், இக்ஷ்வாகுகுல அரசன், பிராட்டியை தழுவிக்கொண்ட கூடிய அந்த ராமன் இப்ப ஹனுமான காடாலிங்கனம் பண்ணி கொண்டு ஒருத்தரோடு ஒருத்தர் தோளோடு தோள் ஆற தழுவிக்கொண்டு அப்படியே உச்சி முகந்து பார்த்து அந்த ஹனுமனை கொண்டாடினாராம். நீ எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணாய் சொல்லு என்று அவனை அழுகே அமர்த்தி, என் சீதை என்ன பேசினாள், கிமாக மம பாஷினி மதுரா மதுராலாபா, இனிமையான பேச்சுடையவள், கிளிமொழியாள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாள். கிளி போல பேசுவளே, அவள் என்ன சொன்னாள், என்னை பத்தி விசாரித்தாளா, அவள் நலமாக இருக்கிறாளா என்னெல்லாம் பரீட்சையா கேட்டார். எல்லா சரித்திரத்தையும் சொன்னார் திருவடி ஹனுமன். அத்தனையும் கேட்டவர், சரி 1 மாசம் கெடு கொடுத்திருக்கிறாளே, சிரஞ்சீவதி வைதேகீம், ஆனா நஜீவேயம் க்ஷணபபி வினாதாம் அசிதேக்ஷணாம். லக்ஷ்மணரை கூப்பிட்டு சொன்னாராம், உன்னுடைய மதனியார் இருக்காரே கொஞ்சம் திடமானவள், உறுதியானவள், என்ன இன்னும் 1 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன்னு அவள் சொல்லுகிறாள். ஆனா என்னால ஒரு க்ஷணம் கூட அந்த பிராட்டியை பிரிஞ்சிருக்க முடியாது, இது என் நிலைமை. ஆனால் உன்னுடைய மதனியாருக்கு கொஞ்சம் இன்னும் உறுதியான நெஞ்சம் இருக்கு போல் இருக்கு, என்னை விட்டு பிரிந்து இன்னும் 1 மாசம் கூட வாழ்வதற்கு அவளால முடியும் போல் இருக்கிறதே என்று சொல்ல லக்ஷ்மணர் கொஞ்சம் தட்டினாராம். என்ன சொல்றீர், பிராட்டிக்கு அப்ப கொஞ்சம் பெருமை குறைச்சல்னு தெரிவிக்கிறீரா? கிடையவே கிடையாது. அவள் சொன்ன வார்த்தை என்ன, உம்மை விட்டு பிரிஞ்சா 1 மாசம் தரிக்கலாம். ஆனா நீ சொல்ற வார்த்தை என்ன, அவளை விட்டு பிரிஞ்சா என்னால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாதுன்னா யாருக்கு பெருமை அதிகம்? இவரை விட்டு பிரிஞ்சு என்னால ஒரு க்ஷணம் இருக்க முடியாதுன்னு சொல்றவளுக்கு பெருமையா? இவரை விட்டு பிரிஞ்சா இருக்கலாம் சுவாமி, 1 மாசம் என்ன கல்லிண்டா ஆறுது, 1 மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றவருக்கு பெருமையானா, 1 மாசம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம்னா உனக்கு பெருமை கம்மின்னு அர்த்தம்.
அவளை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அவளுடைய பெருமை தான் ஏற்றம். அதனால நீ ஒன்னும் பெருசா பெருமை கொள்ள வேண்டாம், நீ சீக்கிரம் போய் காப்பாதுவதற்கு உண்டான வழியை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அனைவரும் ஆலோசித்தார்கள். இன்னும் நாம சரித்திரத்துக்கே வரல, நமக்கும் இன்னும் சமயம் அதிகமாயின்றிருக்கு. சீதா பிராட்டியும் 1 மாசம் கெடு கொடுத்திருக்கிறாள், ராமனுக்கும் நேரம் கடந்து போகிறது, அவளும் விரைவா செயல்படணும். என்ன எப்படி செயல்படுறதுன்னு தெரியல. எல்லாரும் இப்ப கடற்கரைக்கு போவோம், முதல்ல கடலை தாண்டணும்னா கடற்கரைக்கு போனாதானே. அதனால சமுத்திரக்கரையை நோக்கி அப்படியே பெரிய கோஷ்டியா கிளம்பினார்களாம். 70 கோடி வானரங்கள் அப்படி நடந்து ராமனும் லக்ஷ்மணர் எல்லாருமா சேர்ந்து இங்க நடந்து வந்து சமுத்திரக்கரை ஓரமா அங்க தங்கியாச்சு. இப்ப சமுத்திரத்தை எப்படி தாண்டுவதுன்னு தெரியலையே, உட்கார நிற்க. உடனே இங்க இருந்து இப்ப விபீஷணன் கிளம்பணும், அந்த சரித்திரத்தை பார்க்கணும். இப்ப ஹனுமான் வந்து எல்லாம் தீக்கரையாக்கி போயாச்சா. இப்ப எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு வானரமே இந்த மாதிரி செய்ததுன்னா இதை போல 70 கோடி வானரங்கள், அவருக்கு தலைவர் ராமன்னா நிச்சயம் இந்த லங்கை தாங்காது, என்ன செய்யறதுன்னே தெரியலையேன்னு ராவணனுக்கு அப்பவே கதி கலங்கெடுத்து பயம் வந்துடுத்து. இருந்தாலும் என்ன செய்வதுன்னு ஆலோசனை பண்றச்ச அங்க அருகே விபீஷணன் சொன்னான், நீ செய்வது தவறு ராவணா, உன்னுடைய தவறான புத்தியினாலே நீ மட்டும் அழிய போவதில்லை, உன்னுடைய சேர்ந்த உற்றார்கள் உறவினர்கள் இந்த குலத்துக்கே நாசம், தேவையில்லை, அந்த சீதையை கொண்டு போய் திரும்பி விடு. பிரதியதாம் தாசரதாய மைதிலிய தாசரதி ராமபிரான் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாய்னு சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டவன் பொறுக்க முடியல. நீ குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு போன்னு சொல்லி காலால எட்டி உதைக்காத குறை அந்த விபீஷணன் அப்படி கேலி செய்தான். அவனை அப்படியே ரொம்ப தாழ்மையாக உதாசீனப்படுத்தி தெரிவித்தான். தான் சொன்னதோடு மட்டுமல்லாது தன்னுடைய பையனான இந்திரஜித் அவனும் எழுந்திருந்து, இவரையெல்லாம் எதற்கு இந்த மந்திரிகள் கூட்டத்துக்குள்ள நடுவுல வைத்திருக்கிறாய், உன் தம்பின்னு எதற்கு மதிப்பு கொடுக்கிறாய், முதல்ல இந்த ஊரை விட்டே திறத்து என்று தன்னுடைய மகன் இந்திரஜித்து சொல்ல, இதையெல்லாம் கேட்ட விபீஷணன், நீங்கள் என்ன என்னை துரத்துவது, நானே போய் வருகிறேன், உங்களுடைய சம்பந்தமே வேண்டாம் என்ன அதே முகூர்த்தத்துல அங்கிருந்து கிளம்பினார். யக்வா தேகம் அனைத்தையும் விட்டார். புத்திராம்ச தாராம்ச பந்தூம்ச சகீன் குருன் அனைத்தையும் விட்டு நேர தன்னுடைய இருப்பிடத்தை நோக்க போனாராம். போனால் ஒரு கதை இருந்தது, இவருக்கு நெருக்கமான தொண்டர்கள் 4 பேர் இருந்தா. போய் அந்த கதையை எடுக்க போனார், அது வரமாட்டேன்னு சொல்லல, அதனால தூக்கி கையில வச்சுட்டாராம். இந்த 4 பேர் கூடவே எப்பொழுதும் வருபவர்கள், வான்னு சொல்லல. இவர் போனா அவளும் எப்படி பரதன் போனால் சத்ருக்னன் பின்னாடியே போவார்களோ அத மாதிரி இவர் போனார், பின்னாடியே 4 ராட்சசர்களும் கூடவே வருவா. 4 பேரும் இவனும் 5 பேரும் கதையுமாக ஆகாசத்துல அப்படியே கிளம்பரா. இனிமே இந்த ராமனுடைய பவனத்துல ஒரு நொடியும் இருக்க முடியாது, நமக்கு வசிக்க வேண்டிய இருப்பிடம் எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா, எங்கு லக்ஷ்மணனோடு கூடின ராமபிரான் இருக்கிறானோ அதுதான் நாம இருக்க வேண்டிய இருப்பிடம், அதுதான் நம்முடைய இடமே தவிர இந்த ராவனுடைய மாளிகை நமக்கு மாளிகை அன்று என்று உதறிவிட்டு நேரே கஸ்தயேவ வியதிஷ்டதா என்று ஆகாசத்துல வந்து உத்தரம் தீரம் ஆசாத்திய கஸ்தயேவ வியதிஷ்டதா நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று இப்ப சரணாகதி செய்கிறான். விபீஷண சரணாகதி. இந்த விபீஷணன் வருவனா என்பதற்காகத்தான் ராமன் காத்து கொண்டிருந்தானோ. ஒரு விபீஷணனை ரட்சிப்பதற்காகத்தான் ராமாயணம் முழுவதுமே நடந்தது என்று தெரிவிப்பார்கள். ஏன்னா ராவணனையே எப்படியாவது மனசை மாத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு தான் ராவணன் முயற்சித்தான். பிராட்டியும் அதற்குத்தான் இவ்வளவு காலம் சிறை இருந்தாள். சரி, ராவணன் திருந்தல, கடைசி பட்ச ராவனுடைய தம்பியான விபீஷணையாவது அங்கீகரித்தோமே, அவன் வருவனான்னு காத்து கொண்டிருந்தார். அவன் வந்து சேர்ந்த அடுத்த க்ஷணம் அவருக்கு பட்டாபிஷேகத்தை செய்த பிற்பாடுதான் ராமஹா விஜ்வரஹா பிரமுமோதகான்னு வால்மீகி தெரிவிக்கிறார். அது வரைக்கும் துடிப்பு இருந்ததாம், அப்படியே உள்ள துடித்து கொண்டிருந்தது. ஐயோ விபீஷணன் வரலையே, நாம இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்துட்டோமே, விபீஷணன் எங்கிருந்து வரணும்? லங்கையிலிருந்து புறப்பட்டு இக்கரைக்கு திருப்புல்லானி சேது கரைக்கு வரணும். ராமர் எங்கிருந்து வந்திருக்காரு? எங்கேயோ வடநாட்டுல அயோத்தி பட்டணத்திலிருந்து கிளம்பி கடற்கரை வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டார் ராமர். ஆனா தான் வந்தது பெருசா அவருக்கு படலையாம். ஐயோ விபீஷணன் வரணுமேன்னு இப்ப கடற்கரையில காத்துட்டு இருக்கார். விபீஷணனும் வந்தார். இத்தனை வானர முதலிகள்லாம் அப்படியே அந்த விபீஷணனை பார்த்த உடனே ராவணனே நடத்து கொண்டு, யாரோ ராட்சசன் வர ராவணனே வந்துட்டான் போல இருக்குன்னு அப்படியே கையில ஒவ்வொரு வானரமும் கையில கதை எடுக்கிறது, பாறாங்கல் எடுக்கிறது, மலை எடுக்கிறது, மரத்தை பிடுங்கிறது. அவன் வந்தானா அப்படியே அவன் பேர்ல போட்டு மொத்தத்தையும் கொண்டுட வேண்டும்னு அத்தனை ஒரே கோபம், அத்தனை வெறுப்பு. இவனாலத்தான ராமனுக்கு இத்தனை ஹிம்சைன்னு எல்லாரும் இப்ப தூக்கி கொண்டு தயாரா காத்துட்டு இருக்கா. அதனால விபீஷணன் பார்த்தான், கீழே விழுந்தோம் வந்தோம்னா அடுத்த க்ஷணம் முதல்ல சரணாகதி பண்றோமோ இல்லையோ பிராணனே இருக்காது, அதனால ஆகாசத்திலேயே நிற்போம் என்று ஆகாசத்துல அப்படி நின்று கொண்டு வானர முதலைகளுக்குள்ள பார்த்து சுக்ரீவனை பார்த்து,
சுக்ரீவா, என்னை அந்த ராமபிரானிடத்துல சேர்ப்பாய். நான் தான் விபீஷணன், ராவணனுடைய பின் பிறந்தவன். எந்த கொடியவனான ராவணன் எந்த கர்ப்பத்துல தங்கி இருந்தானோ அதே கர்ப்பத்துல இருந்துதான் நான் வெளிப்பட்டிருக்கிறேன். என்னிடத்துல இல்லாத தோஷமே கிடையாது. அனைத்து குற்றங்களுக்கும் ஒரே இருப்பிடம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத. ஆனால் ராமன் எப்படிப்பட்டவன்? அனைத்து உலகத்திற்கும் உலகனைத்தவருக்கும் ஒரே புகழாக இருக்கிறவன். எத்தனை குற்றம் புரிந்தவர்களுக்கும் ராமன் ஒருவனே புகலிடம். அதனால என்னையும் ராமனிடத்துல சேர்ப்பாய். இளைய பெருமாளோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராமனே எனக்கு புகழ் என்று வந்து விட்டேன்னு சொன்னார். கேட்டவர்கள் அப்படி இனிமேதான் ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறார். அது எப்படி முடியும்? இன்னைக்கு ராவண சைன்யத்திலிருந்து கட்சி மாறி வந்தா ஏன் வந்தான்? இவ்வளவு நேரம் ராமனோடு நல்ல சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இப்ப எப்ப ராவணனுக்கே ஆபத்தோ இனிமே அந்த கட்சியில இருக்க கூடாதுன்னு மாறி வந்திருக்கிறான். இதெல்லாம் சுக்ரீவன் மனசுல ஓடுறது. இப்படிப்பட்டு வந்திருக்கிறவனை நாம சேர்த்துக்கிறதா? கூடவே கூடாது. இவன் வந்த தேசமும் சரியில்லை. ராமனை பற்ற வேண்டும்னா அயோத்தியில வந்து பற்றி இருக்க வேண்டும், இல்ல தண்டகாரண்யத்துல வந்து பற்றி இருக்க வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு சமுத்திர கரையில இங்க ராவனோடு சண்டைங்கிற சமயத்துல வந்து பற்றினால் இது ஏற்கத்தக்கதல்ல. அதேச காலே சம்பிராப்தம் சர்வதா சங்கையேவகி. நிறைய சந்தேகப்படுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. சட்டென்று அதெல்லாம் செய்ய முடியாது. கொஞ்சம் ஆலோசிப்போம் என்று தன்னுடைய மந்திரிமார்களோடு ஆலோசித்தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பட்சம் சொல்றான். இல்ல, நாமெல்லாம் ஒற்றர்கள் அனுப்பலாம். அவன் வந்திருக்கிறான், நாம நம்முடைய அந்த குழுவிலிருந்து ஒற்றர்கள் அனுப்பி அவன் மனசை அப்படியே ஆராய்ந்து பார்க்கலாம். உண்மையாவே ராமனிடத்துல பக்தி இருக்கா, ராமனிடத்துல பக்தி இல்லாமல் வெறுப்பு மனமான்மையோடு வந்து ஆனா நடிக்கிறானா, இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு பின்னாடி ஆராய்ந்து பார்க்கலாம்னு சிலர் சொல்றா. ஆராய்ச்சியாவது ஒன்னாவது நாம வேணா அப்படி நடிக்கலாம். வா, ராமனிடத்துல சேர்த்து வைக்கிறேன் நடித்து அவனை கூட்டி கொண்டு வந்து அடுத்த க்ஷணம் முடித்து விடுவதுதான் நல்லதுன்னு சிலர் சொல்றா. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் பேசிக்கொண்டிருக்க ஹனுமானுக்கு இதெல்லாம் கேட்டு பொறுக்கவே இல்லை. இவா யாருமே விபீஷணனை பார்த்ததே கிடையாது. நான் தான் நேரடியா லங்கைக்குள்ள போய் விபீஷணன் எப்படிப்பட்டவன் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? ஹனுமான கூப்பிடு, அவர் தான் நேர போய் பார்த்திருக்கார், இவன் எப்படிப்பட்டவன் என்னிடத்துல கேட்கணும். எதுவும் தெரியாம எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காளே, இதெல்லாம் கூடவே கூடாது. ஒரு பக்கம் ராமனை பார்க்கிறார், அவருடைய முகமா வாடி போறது. ஒரு சரணாகதன் வந்தவனை கைவிடுவது ராமனுக்கு ஆகவே ஆகாது. இக்ஷ்வாகு குல மரியாதையே அப்படி கிடையாது. சரணம்னு வந்தவர்களை ஒரு காலம் கைவிடார்கள். விபீஷணன் வந்திருக்கிறான், வந்தவனை ஏத்துக்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு காலம் பிரயத்தனமே பட்டார் ராமர். அப்படிப்பட்ட ராமனுக்கு முன்னாடி இந்த வானரங்கள்லாம் கூடவே கூடாது, கொன்றுவிட வேண்டும், ஒற்றர்கள் அனுப்பணும், அது இதுன்னு பேச எல்லாத்தையும் பொறுமையா கேட்டு இருக்காரு. கேட்க கேட்க அப்படியே அவருடைய முகம் வாடுறது. இன்னும் இதற்கு மேல வாட முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை வந்த உடனே ஹனுமன் பார்க்கிறார். புத்திசாலியா எழுந்திருந்து, போரும் எனக்கும் ஒரு வாய்ப்பு விடுங்கள், நான் தான் நேர போய் பார்த்திருக்கிறேன், நான் சொல்ற கூற்றையும் ராமன் கேட்க வேண்டும்னு சொல்லி அனைவரையும் தடுத்து, விபீஷணன் மிகவும் நல்லவன், அவனிடத்துல எந்த குற்றங்களும் இல்லை, ஆகையால் அவனை சேர்த்து கொண்டே ஆக வேண்டும்னு சொன்னான். மற்றவாள்லாம் என்ன சொன்னா? அவன் தோஷங்களோடு கூடியிருப்பவன் சேர்க்க கூடாது என்று சொன்னார்கள். இவன் என்ன சொன்னா? அவன் எல்லா நன்மைகளும் அவனுக்கு உண்டு, தோஷமே கிடையாது, சேர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அனைத்தையும் இப்ப ராமன் கேட்டான். எல்லாத்தையும் கேட்டு தன்னுடைய பட்சத்தை நானும் ஒரு வார்த்தை சொல்லலாமா, இந்த கூட்டத்துல எனக்கும் அனுமதி உண்டான்னு கேட்க விதிர்த்து போயிட்டாலாம் சுக்ரீவன் எல்லாம். எப்பேற்பட்ட ராமன், நம்முடைய பேச்சையெல்லாம் கேட்ட பிற்பாடு தன் பேச்சு எனக்கும் ஒரு வாய்ப்பு உண்டான்னு கேட்கிறாரே, அவர் பேச்சை கேட்பதற்கு தான் நாம இருக்கோம், நம்மிடத்துல இப்படி அடிபணிந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு உண்டான்னு கேட்கிறாரே, தேவரீர் என்ன தெரிவிக்கிறதோ அதுதான் எங்களுக்கு திருவுள்ளம் என்று சொல்ல வரிசையா உபதேசத்தை ஆரம்பித்தார். நிறைய ஸ்லோகங்களை தர்மத்தை எடுத்து சரணாகத்தை பண்ணவன விடவே முடியாது. இக்ஷ்வாகுகுல மரியாதையே அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட சிபி சக்கரவர்த்தி முதலானவர்கள் எல்லாம் தனக்கு அடைக்கலம் வேண்டும்னு வந்த ஒரு பறவை, ஒரு புறா வந்து அடைக்கலம் கேட்ட சமயத்துல கூட நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன், தன்னுடைய தோலை கூட வெட்டி அந்த புறாவை காப்பாத்தி இருக்கிறார்னா, அப்போ எதிரியாக இருப்பினும் சரணம்னு வந்தவர்களை கைவிடக்கூடாது என்பதுதான் இக்ஷ்வாகுகுல தர்மம். அப்ப இவனை கைவிடவே மாட்டேன் என்று தம்முடைய தீர்ப்பை தெரிவித்தார். ஆச்சரியமா தெரிவித்தார். இப்ப ரெண்டு பேருடைய பட்சத்தையும் நான் ஏற்கிறேன். ரெண்டு பேருடைய பட்சத்தையுமே நான் கேட்கிறேன்னு ராமன் தெரிவித்தாராம். சுக்ரீவன் என்ன சொன்னான்? இவன் குற்றவாளி, தோஷங்களோடு கூடினவன், இவனை ஏற்க கூடாதுன்னு சொன்னாரா?
இதிலிருந்து அவன் குற்றங்கள் உடையவன் என்ற வார்த்தையை எடுத்துட்டாராம். அடுத்து ஹனுமான் சொன்னார், இவன் நன்மைகளே கொண்டிருப்பவன், இவனிடத்துல குற்றமே கிடையாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னாரா, அதுல 2வது வாக்கியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறத எடுத்துட்டாராம். இப்ப 2 பேருடைய பட்சத்தையும் நான் ஏத்துட்டேன். இவன் குற்றம் உடையவனே ஆகினும் நான் இவனை கைவிட மாட்டேன், ஏற்கிறேன். தோஷோயத்யபி தஸ்யஸ்யாத் சதாமேதது அகர்ஹிதம் மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் விரதம் மம. இதுதான் என்னுடைய உறுதி, என்னுடைய வாக்கு, என்னுடைய சத்தியம். சரணம்னு வந்தவனை ஒரு காலமும் கைவிட மாட்டேன். அவனிடத்துல எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றத்தையே போக்கியமாக கொள்ளுவனே தவிர அந்த குற்றத்தை பார்த்து கைவிடுவதுங்கிறது எங்களுடைய முன்னோர்களுக்கு கிடையவே கிடையாது என்று எடுத்து கூறி அடுத்து அதற்கு மேலையும் தெரிவித்தார். நீங்கள்லாம் இப்ப அவனை விபீஷணன்னு நினைத்து கொண்டு இவ்வளவு நேரம் ஆலோசித்தீர்கள். ஒரு நிமிஷம் பொறுமையா நான் சொல்றதை கேளுங்கள். ஒருவேளை அருகே போய் பார்த்து அவன் விபீஷணன் இல்லை, அவன் ராவணன் என்று தெரிந்து கொண்டு வந்தால் மறுபடியும் இன்னொரு தடவை இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் கூடாது. இவ்வளவு நேரம் பேசினது விபீஷணனுக்கு தான், ராவணனுக்கு மறுபடியும் ஆலோசிக்க வேண்டும் தேவையே இல்லை. இதே ஆலோசனையே போறோம். அவன் ராவணனாகவே இருந்தாலும் என்னுடைய கருத்துல மாற்றமில்லை, அவனையும் என்னிடத்தில் அழைத்து கொண்டு சேர்க்க வேண்டும். என்னை இப்ப சுக்ரீவனை பார்த்து நியமிக்கிறார், நீயே போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். என்ன இந்த சுக்ரீவன் தானே கூடாதுன்னு சொன்னான், அப்படி சொன்ன நீயே போய் அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்ல, சரி சரி ராமனுக்கு இதுதான் திருவுள்ளம்னா தொண்டர்களான நமக்கும் அதுதான் கருத்து, நாமும் இந்த கருத்துல மாறுபாடு கூடாது என்று சுக்ரீவன் முதலான வானரங்கள் எல்லாம் சம்மதித்து நேர இப்ப விபீஷணனை போய் அழைத்து கொண்டு வந்து அஸ்மாபிஸ் துல்யோ பவது என்று அந்த விபீஷணனை சேர்த்து வைத்தார்கள். அப்படி அந்த விபீஷணனை எங்களுக்குள்ள ஒருவனாக நீ பார்க்க வேண்டும் ராமா. இவ்வளவு நேரம் அவனை சேர்க்க கூடாதுன்னு சொன்னவர்கள் எப்ப ராமனுக்கே அவனை சேர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறதான் விருப்பமோ, அப்ப நாமும் அதுல மாறக்கூடாது. எங்களிடத்துல எவ்வளவு அன்பு காட்டுகிறாயோ ராமா, அதே போல இந்த விபீஷணனையும் ஏற்க வேண்டும் என்று சொல்ல விபீஷணனை அங்கீகரித்தான். அப்படியே ஆற தழுவிக்கொண்டு அந்த விபீஷண கண்களால பார்த்து கடாட்சித்தான். உன்னோடு நாங்கள் 7வரானோம், ஏற்கனவே குகனோடும் 5வரானோம், குன்னு சூழ்வான் மகனோடும் 6வரானோம், சுக்ரீவனோடு சேர்ந்து 6 தம்பிகள். எங்களுடைய தகப்பனார் தசரதன் இருக்காரே, பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணார், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணார், 60,000 வருஷம் குழந்தை இல்லையா, அதனால நிறைய குழந்தைகளை பெறணும்னு அவருக்கு விருப்பம். கடைசியில பாயசத்தை 4 பங்காப்பு கொடுத்து 4 குழந்தைகள் தான் பிறந்தார்கள். போராதுன்னு எண்ணம் வந்ததாம். காட்டுக்கு போய் நிறைய நல்ல புதல்வர்களை சம்பாதித்து கொண்டு வான்னு சொல்ல, அப்படி வந்ததினாலே குஹன் கிட்டினான், அடுத்து சுக்ரீவன் கிட்டினான், அடுத்து அகநகர் காதல் ஐய நின்னோடும் 7வரானோம் என்று என்னிடத்துல காதலே வடிவாக இருப்பவனை விபீஷணா, உன்னையும் நான் எனக்கு தம்பியாக ஏற்கிறேன். ஒரு ராட்சசன், அதுவும் ராவணனுடைய தம்பி, தன்னுடைய மனைவியை பிரித்த அந்த பாப்பியினுடைய தம்பியாக இருப்பவனை கூட ராமன் தனக்கு தம்பியாக ஏற்றான். அப்படிப்பட்ட குணம், வாத்சல்ய குணம், ஆசிரித்த சௌசீல்யத்தையே ராமன் காட்டி அவனை அணைத்து கொண்டு அப்படியே உச்சி முகர்ந்து பார்த்து அவனோடு நெருக்கமாக இருந்தான் என்று சரித்திரம். அதுதான் விபீஷண சரணாகதி. விபீஷணன் வந்து சரணம்னு பிரார்த்திக்க ராமன் அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டான். என்ன குணம் என்ன குணம் என்று அத்தனை வானரங்களும் அதுல ஈடுபட்டு ராமனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். நாம் அந்த ராமனுக்கு பல்லாண்டு பாடுவோம். விபீஷணனோடு சேர்ந்து இன்றெல்லாம் இருக்கட்டும். இனி மேற்கொண்டு என்ன சரித்திரம் நடந்தது, எப்படி அவன் மேற்கொண்டு லங்கையை அடைவதற்கு என்ன முயற்சி செய்தான், எப்படி மேற்கொண்டு பிரயாணித்தான் என்பதை நாளை தினம் இந்த இடத்தில் அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதி ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாகம் அரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.